ஐயா இன்னைக்கு சூரிய வணக்கம் கொடுத்துடலாங்க ஐயா. ஓகே ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எதிர்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவுடைகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். வரவேற்புரை. இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியின் இயற்கை வாழ்வியல் முறை. இன்றைய காலை சக்கர நிகழ்ச்சியில் தினமும் யோக பயிற்சி கொடுக்கும் சிறப்பு யோக பயிற்சி கொடுக்கும் பெருந்துறையை சேர்ந்த ஆசா நல்லசிவம் அவர்களுக்கும், சிறப்பு பயிற்சியாளர் இயற்கை மருத்துவர் அகிலா அம்மா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் காலை சக்கரம் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த டிஜி பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும், எங்கள் துணை ஆளுநர் ரொட்டேரியன் அறிவலர் அவர்களுக்கும், மற்றும் எங்கள் தலைவர் சக்திவேல் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக ஒரு ரோட்டரி இறை வணக்கத்துடன் கூடிய ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி அனைவரையும் வரவேற்று சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதலுக்கு ஆசா நலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம்.
நேராக அமர்ந்து சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சை எடுத்து ஆ எழுத்த உச்சரிக்கவும். சின்மய முத்திரை ஊ. ஊ. ஆதிமுத்திரை ஊ. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. சூரிய வணக்கம் ஐயா. சூரிய வணக்கம். நிகழ்வாக சூரிய மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். சூரிய நமஸ்காரம். நன்றி. கால்களை நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். கால் பாதத்தை நன்றாக வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக்க மடக்கி டச் பண்ணுங்க. அப்படி முழங்க தாடையை டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. 1 இடது கால், 2 வலது கால், 3 இடது கால், 4. கைகள் முதுகு தண்டு நேர வச்சுட்டு நன்றாக மூச்சு தொடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடணும். இடுப்புல கை வச்சுட்டு வட்டமா இடுப்பை வந்து வட்டமா சுத்தணும். அப்படியே ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு பக்கமா 1 2 3 4 5. லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு பக்கமா 1 2 3 4 5. நன்றாக மூச்சல் தொடங்க. அடுத்து கைகளை வட்டமா சுத்துறோம். 1
2 3. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துறோம். 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3. ஆப்போசிட்டா 1 2 3. ஷோல்டர்ல கை வச்சுக்கங்க. 1 முழங்கை வந்து நல்லா வட்டமா வரும். 2 3. ஆப்போசிட்டா 3 வரை. 1 2 3. கைகள் நல்லா நேரா நீட்டிக்க, விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. மணிக்கிட்ட அப்படியே வட்டமா சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட்டா 1 2 3. முழங்கை நல்லா மடக்கி நீட்டுங்க. 1 2 3. ஓய்வு. கைகளை நல்லா ஃப்ரீயா வச்சுக்கங்க. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். காலை கொஞ்சம் அகலமா வச்சுட்டு தலையை நல்லா ரைட் சைடு லெஃப்ட் சைடு நன்றாக திருப்புறோம். நல்லா ரைட் சைடு திரும்புறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. மூச்சை தொடுங்க. நல்லா மேலே கீழே பார்க்குறோம். அப் டவுன். தாடை கொண்டு வந்து நெஞ்சில நல்லா டச் பண்ற மாதிரி வைக்கணும். அப் நல்லா மேலே அண்ணாந்து பார்க்குறோம். டவுன் அப் டவுன் அப் டவுன். நன்றாக மூச்சு தொடுங்க. இப்போ நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் அனைத்து மூட்டுகளுக்கும் நல்ல ஒரு அசைவு பயிற்சியை நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு நாம இப்போ சூரிய வணக்கம் பயிற்சி செய்ய போறோம். நன்றாக கவனிச்சுக்கங்க. சூரிய வணக்கம் பல மெத்தட்ல செய்வாங்க. இது இப்ப நம்ம செய்ய போற பயிற்சி பள்ளியில கல்லூரியில சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யக்கூடிய அந்த சூரிய வணக்க பயிற்சி. முதல் நிலை 1 2 கைகளை உயர்த்தி நேரா வந்த பிறகு மூச்சு இழுத்துக்கிட்டே தான் பேக் பெண்டிங் போகணும். மீண்டும் ஸ்ட்ரெயிட்டா வந்து நின்னுக்கிறோம். 3 மூச்சு இல்லைங்க. மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவா கீழே வாங்க. இப்படி கால் விரல ஃபர்ஸ்ட் டச் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கைகளை இப்படி கணுக்கால் கிட்ட பிடிச்சு எவ்வளவு உங்களால இழுத்து உடம்பு கீழே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. நான்கு கைகள் அப்படியே கால் பக்கத்துல வச்சு ரைட் லெக்க வந்து இடுப்பை நல்லா அப்படி கீழே இறக்கி ரைட் லெக் பின்னாடி கொண்டு போகும். நல்லா மேல பாருங்க. 5 2 காலையும் பின்னாடி வச்சுட்டு மலை மாதிரி நிற்கணும். 6 அப்படியே கால் முட்டிய கீழே உனக்குங்க. ஊனிக்கிட்டு பின்னாடி நல்லா பிரசன்னாசன பொசிஷன்ல உட்கார்ந்து அப்படியே முன்னாடி வரணும். 6 அடுத்து 7
கைகளை நல்லா ஊனி அப்படியே பேக் பெண்டிங். முடிஞ்ச அளவுக்கு மேல பாருங்க. பாம்பு நிலை, ஸ்னேக் ஆசனம். 8 நல்லா அமர்ந்த நிலைக்கு போய் மலையாசன பொசிஷன் வந்துடுறோம். முழங்கால் முட்டி இப்படி மடங்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். 9 கையை நல்லா பேலன்ஸ் பண்ணி ரைட் லெக் எடுத்து முன்னாடி கொண்டாந்து வைக்கணும். 10 லெஃப்ட் லெக்கையும் கொண்டு வந்து ரைட் லெக்கோட சேர்த்து வச்சு கணுக்கால பிடிச்சுக்கிறோம். நல்லா தலை முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு வாங்க. 11 மூச்சு விட்டே மேல வாங்க. நேரா வந்துட்டு நன்றாக மூச்சு தொடுங்க. பேக் பெண்டிங், மூச்சை இழுத்துக்கிட்டே போங்க. 12 ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு வணக்கம் வச்சுக்கணும். நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. சூரிய வணக்கம் செய்யும் போது உடம்பு வெயிட் இருக்கிறவங்க, கொஞ்சம் செய்ய முடியாதவங்க இந்த 4th ஸ்டெப் செய்யறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது நம்ம இப்படி கால் டச் பண்ணிட்டு இப்படி கையை ஊனி வலது கால் இப்படி நீட்டி நல்லா மேல பார்க்கறது, இந்த பொசிஷன் மட்டும் உங்களுக்கு சிரமமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, அப்படி செய்ய முடியல அப்படின்னா காலை இப்படி நீட்டி கூட செஞ்சுக்கலாம். அப்படி இப்படியே கையை ஊனி கால் நீட்டி 2 காலையும் மாத்தி மாத்தி செஞ்சுட்டு அப்புறம் அப்படியே காலை பிடிச்சு பேக் பெண்டிங் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ஸ்டெப் செய்ய முடியலைங்கிறதுக்காக 12 ஸ்டெப்பையும் நாம செய்யாம இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கற்றுக்கொள்ள பார்க்கணும். நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்து தாடாசனம். கைகளை கோர்த்து நன்றாக கையை மேல உயர்த்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. என்ன ஆசனங்கள் பயிற்சிகள் நம்ம செஞ்சாலும் ஒரு வாட்டி தாடாசனம் செய்யறது மிக சிறப்பு. நம்ம உடம்ப வந்து கயிறு மேல இழுக்கிற மாதிரி ஒரு பயிற்சி தான் தாடாசனம். எல்லா உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா, அசையும் தன்மை உள்ள இந்த உயிரினங்கள் எல்லாமே ஒரு உறக்கத்துக்கு அப்புறம் வந்து எழுந்திருக்கும் போது ஒரு கை கால்களை வந்து நல்லா நீட்டி பண்றது வழக்கம். அதனால நம்மளும் அந்த மாதிரி எந்த பயிற்சி செஞ்சாலும் இந்த தாடாசனத்தை நம்ம சேர்த்து செய்யணும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். உட்காரும் போது ஆசனங்கள் செய்யறவங்க பள்ளியில இது மாதிரி உட்காருவோம். எல்லாருனாலையும் இந்த மாதிரி உட்கார முடியாது. குதிக்கால் வந்து டைட்டா இருக்கும், கீழே முட்டாது. டெய்லி பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா அப்படியே உட்காந்துக்கலாம். இப்போ லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி ஒட்டி வச்சுக்கோங்க, ரைட் லெக்கி ஒட்டி வச்சுக்கோங்க. இது வந்து சுக ஆசனம். நன்றாக சின்முத்திரை வச்சு மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க.
அடுத்து காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டிட்டு வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நன்றாக மூச்சல் தொடங்க. அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் மேல இருக்கு. ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிடணும். லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே நம்முடைய முதுகுக்கு பின்னாடி நல்லா வச்சிருக்கணும். நல்லா பின்னாடி திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா ஸ்ட்ரெயிட்டா அமர்ந்து நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். ஓய்வு. மீண்டும் நம்ம சுகாசனத்தில் அமர்ந்துக்கிறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. உத்தித சுகாசனம். கைகளை நல்லா நம்ம ஷோல்டர் நேர் கீழே வச்சுக்கிறோம். கீழே வச்சுட்டு இடுப்பு கொஞ்சம் மேல வர மாதிரி நம்ம மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி தூக்க வச்சோன்னாவே நீங்க பின்னாடி கை வச்சு இடுப்பு இப்படி தூக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இடுப்பு இப்படி மேல வரக்கூடாது. ஷோல்டர் நேர் இருக்கு. கீழே தரையில் டச் ஆனாலும் பரவாயில்ல. காலெல்லாம் அப்படியே பேலன்ஸ் பண்ணிடுங்க. நம்ம முதுகு தண்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஆகணும். அவ்வளவுதான். பார்வை நேரா இருக்கணும். இப்படிதான் நீங்க செய்யணும். உடம்பு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. அடுத்து நம்ம மூச்சு பயிற்சிக்கு போய்க்கலாம். ஃபார்வர்ட் பெண்டிங், பேக் பெண்டிங், ட்விஸ்டிங், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ், இது மாதிரி நம்ம எல்லா பயிற்சியிலும் செஞ்சுட்டோம். அடுத்து மூச்சு பயிற்சி. பெருவரில் வச்சுக்கோங்க. வலது நாசி அடைச்சிருக்கு, இடது நாசி ஓப்பன் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. குறைஞ்சது ஒரு 15 செகண்ட் நாம கபாலபதி பயிற்சி செய்யணும். அப்பதான் நம்ம சுவாச உறுப்புகள் நல்லா கிளீனா இருக்கும். மோதிர வச்சுக்கிறோம். இடது பக்கம் மோதிர விரல வச்சுட்டு வலது பெருவிரல வந்து எடுத்துக்கிட்டோம். 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. 2 கையில் உச்சி முத்திரை வச்சு நல்லா மூச்சை கவனிங்க. ஹெட்போன் போட்டிருந்தா இந்த கபாலபதி பஸ்திரிகாலாம் செய்யும்போது எடுத்துடணும். அதுதான் சிறப்பு. முத்திரை வச்சு நன்றாக மூச்சு இழுத்துக்கிட்டோம். மூச்சு பயிற்சி வச்சுட்டு எப்பவுமே செஞ்ச பிறகு சின்முத்திரை வச்சு ஒரு 5 நிமிடம் நீங்க ஓய்வு எடுக்கணும். அப்ப நம் உடலுக்கு வந்து முழுமையான காற்று நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நம்ம 7 சக்கரங்களுக்கு உண்டான ஆசனங்கள் செஞ்சதுங்களா, அதே மாதிரி அந்த 7 இடங்களையும் நாம் நினைச்சு பார்த்து மெதுவா மூச்சு விட்டு மெதுவா விடணும். அப்படியே சாந்தியாசனையில படுத்துருங்க. ஸ்ட்ரைட்டா படுத்துருங்க. கண்கள் முடிக்குங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்று மேல இருக்கணும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்கய்யா. இன்றைய வேலை அற்புதமாக நமக்கு சூரிய வணக்கம் முதற்கொண்டு ஆசன பயிற்சிகள் அழைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசனால சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஞான யோகம். ஞான யோகம்னா என்ன? தண்ணி மேல நடக்கிறது, காத்துல பறக்கிறது, கம்பி மேல நடக்கிறது. இங்க பாருங்க, இதெல்லாம் கிடையாது. இதுக்கு பேரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் கத்துக்கிறது ஞானம் கிடையாது. ஞான யோகம்னு என்னன்னா, உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, மருந்து இல்லாமல், மனதை எப்படி நிம்மதியாக வைத்துக் கொள்வது, புத்தி எப்படி தெளிவாக வைத்துக் கொள்வது, எப்படி குடும்பத்தில் அன்போடு வாழ்வது, புருஷ முன்னாடி எப்படி சண்டை இல்லாம சௌக்கியமா வாழ்றது, இப்படி வியாபாரம் எப்படி செய்யறது, ஒற்றுமையை எப்படி வாழ்றதுன்னு ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதில் தெளிவு கண்டு வாழும் ஒரு வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ஞான யோகிகள். ஆனா இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, சமஸ்கிருதத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி சொன்னா ஞான யோகியாமா. அப்படியெல்லாம் கிடையாது. புரிஞ்சுக்குங்க. அதாவது இங்கிலீஷ்ல பேசுறவங்க புத்திசாலியாமா, அப்படியெல்லாம் கிடையாது. இன்ஃபர்மேஷன் தான் ஞானம்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஞான யோகம்னா என்னன்னா, எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து 45 வருஷமா சாப்பிட்டு இருக்கிறோம், ரசம் சாப்பாடு சாப்பிட்றோம். இப்போ ஒரு கேள்வி, இந்த ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், ரசம் வைக்க தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ ரசம் வைக்கிறதுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க கேட்கலாம், தம்பி ரசம் மட்டும் வச்சுட்டா போதுமா ஞானியான்னு. நான் அப்படி கேட்கல. 40-50 வருஷமா ரசம் சாப்பிட்டு இருக்கோம். ஒரு நாளாவது சமையல் ரூம்ல போய் இதை எப்படி வைக்கிறாங்கன்னு கூட கத்துக்கல இல்லையா? அவர்கள் நீங்க இப்ப வேற எதை கத்துருப்பீங்கன்னு கேக்குறேங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. கண்ணு முன்னால் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இது ஏன், இது எப்படி வந்துச்சு, இது என்ன நடக்குதுன்னு நம்ம கத்துக்கிட்டா தான் வாழ்க்கைக்கு அது எந்த அளவுக்கு பயன்படுத்துறதுங்கிறது தெரியுங்க. அப்ப நாமளே ரசம் வைக்கிறத பத்தி மட்டும் பேசல, சமையல் பண்றது, துணி துவைக்கிறதெல்லாம் நாம ஒரு முறையாவது அதை களவும் கற்று மரன்னு சொல்றாங்க இல்லைங்களா? தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்பதான் அவருடைய அருமை தெரியும். மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. ஞான யோகங்கிறது என்னன்னா, பெரிய பெரிய வித்தையை கத்துக்கிறது இல்லை, நிம்மதியாக அன்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொள்வதே ஞான யோகம்.
உடனே நீங்கெல்லாம் அப்போ எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னா நான் டெய்லி கோர்ஸுக்கு போகணுமா? பரதநாட்டிய கிளாஸ், கராத்தே கிளாஸ், சமையல் கிளாஸ்னு எல்லா கோர்ஸுக்கும் போயிட்டு இருந்தா எப்படி வேலைக்கு போறது, எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு கேட்கலாம். கோர்ஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். சிம்பிளா சொல்லிட்டா, எனக்கு நிறைய விஷயம் தெரியுது. இது எப்படின்னு தெரியுங்களா? நான் கோர்ஸ்க்கெல்லாம் போனது இல்லைங்க. புக்கெல்லாம் படிச்சது இல்லைங்க. புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு மனிதனே புத்தகம். அதாவது உங்க பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஞானிங்க. அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும். கேள்வி ஞானமே சிறந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் நான் ஒரு ஊர்ல போய் ஏர்போர்ட்ல போய் இறங்குறேன். என்ன கூட்டிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு கார் வருது. அதுல ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து, வாங்க எங்க வீட்டுல வந்து நைட்டு தங்குங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ஒரு ப்ரோக்ராம்காக போயிருந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து அவர் வீட்டுக்கு போறது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரமா நாங்க ரெண்டு தெரியுமா பேசிக்கிறோம். அவர் எங்கிட்ட சுகர் பிபி பத்தி பேசிட்டு வராரு. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு. அவர் சொன்னாரு, நான் பால் கம்பெனில ஒரு மேனேஜரா இருக்கேன்னு. நான் என்ன பண்ணேன், பாலுன்னா என்ன, அதுல என்ன கெமிக்கல் போடுறாங்க, உங்க வீட்டுல பால் சாப்பிடுவீங்களா, இப்படின்னு பாலை பத்தி 1.5 மணி நேரம் பேசி முடிச்சோன்னே எனக்கு பால் சம்பந்தப்பட்ட ஞானம் வந்து விட்டது. இதுக்கு நான் கோர்ஸ் கத்துக்க வேண்டாம். புரிஞ்சுக்குங்க. யார் எதுல எக்ஸ்பர்ட்டோ அவங்க கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க பேசுறத கேட்கும் பொழுது நாம் அறிவு அதிகமாகிறது. நம்ம தான் யாரையும் பேச விடுறதே இல்லையே, நம்மளே பேசிக்குவோம். ஆமாங்க, சில பேர் அப்படிதான். அடுத்தவங்க பேசுறத காதுல கேட்கறதே கிடையாது. தானே பேசிட்டு தானே போய்க்கிறது. கேட்டா புத்திசாலின்னு சொல்றது. ரிசீவ் பண்ணுங்க. அதே மாதிரி அதே ஊர்ல ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வீட்டுல இருந்து ஏர்போர்ட்ல கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து ஈஸ்ட் கம்பெனில வேலை செய்யறவர். அவர்கிட்ட கேட்டேன், ஈஸ்ட் கம்பெனி இந்தியாவில மொத்தம் எவ்வளவு இருக்கு, ஈஸ்ட்னா என்ன, அது என்ன ரேட் வருது, அதுல என்ன கலப்படம் கலக்க முடியுமான்னு நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு வந்தேங்க. இப்ப எனக்கு ஈஸ்ட பத்தி கேளுங்க, எல்லா பதிலும் சொல்லுவேங்க. இதே மாதிரி ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் மதுரையில. ஒரு சோப்பு கம்பெனி வச்சிருந்தாரு. சோப்புன்னா என்ன, அது எப்படி தயாரிக்கிறது, ஓ தேங்காய் தான் சோப்பு தணிக்கணுமா, ஃபேக்டரிஸ்ல தயாரிக்கூடாதா, சோப்பு வந்து வேறு தோரத்தை அடைக்குதான்னு சோப்பு பத்தி கேளுங்க, தெளிவா சொல்லுவேன். இப்படி ஒரு ரைஸ் மில் போயிருந்தேன். அப்போ நம்ம என்ன பார்த்துட்டு பேசாம வந்துருவோம். நான் என்ன பண்ணேன், உள்ள போய் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தேங்க. டீ எஸ்டேட்டுக்கு போயிருக்கிறேன். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? நீங்க இதுக்கு தேடலாம் வேண்டாங்க. அதாவது நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. உங்க அங்கிள், உங்க மாமா வந்து வக்கீல், வீட்டுக்கு வந்தாருன்னா நம்ம என்ன பண்றோம், சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு வக்கீல்னா என்ன, சட்டம்னா என்ன, சட்டத்தை படிக்கிறதுக்கு என்ன புக் இருக்கு இப்படின்னு சட்டத்தை பத்தி கேட்டுக்குங்க. ஒரு நகை தொழிலாளி வராரு உங்க நண்பர், அவர்கிட்ட நகையை பத்தி கேளுங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அதாவது நிறைய விஷயம் கத்து வச்சிருந்தோம்னா இந்த உலகத்தில் வாழ்வது சுலபம். ஒண்ணு சொல்லட்டுங்களா, சில பேர் அப்படிதான் இறை சிந்தனையோடு வாழ்வாங்க, இறை பக்திமான்னு சொல்லுவாங்க, எல்லா கஷ்டமும் வரும். புரிஞ்சுக்குங்க. வெறும் பக்தி மட்டும் இருந்தா, இறைவன் நினைச்சிட்டே இருந்தாலும் கஷ்டம் வராதுன்னு கிடையாதுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ரயில்வே ட்ராக்ல போய் நின்னுக்குங்க, இறைவான்னு சொல்லுங்க, ட்ரெயின் வந்து மேல அடிச்சுட்டு போயிடும். ரயில்வே ட்ராக்ல நின்னா ட்ரெயின் வந்து இடிக்குங்கிற அறிவு வேணும். அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். பக்தி மட்டும் பத்தாது, பக்தியும் தேவை, நமக்கு ஞானமும் தேவை. சில பேர் ஞானம் இருக்கும், பக்தி இருக்காது. சில பேர்கிட்ட பக்தி இருக்கும், ஞானம் இருக்காது. இரண்டும் சமானவு தேவைங்க. அப்பதாங்க ஊர்ல வாழ முடியும். அதனால இனிமேலு இவருங்க பெரிய புக்கெல்லாம் படிக்க வேண்டாம், பெரிய கோர்ஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க இல்லைங்களா, யார் எதுல, ஆமாங்க, ஒருத்தவங்க கோலத்துல ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஒருத்தர் சமையல ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா அவங்கள மதிக்கிறதே இல்லைங்க. நான் என்ன பண்ணுவேன், யாரு கூட இருந்தாலும் அவங்க இதுல எக்ஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்து அவங்க கூட பேசி, வா இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெருமையை கொடுத்து அவங்க விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு நானும் கத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லிக் கொடுப்பேங்க. இப்படி நான் என்ன பண்ணுவேன்னா மனிதர்களை படிப்பேன். எனவே ஞான யோகம் என்பது ரீகெஜூர் சாமம் மதர்மணம் எல்லாம் வியாதியெல்லாம் கரைச்சு குடிக்கிறதெல்லாம் இல்லைங்க. எல்லாத்தையும் கத்துக்கிறதுங்க. எதையும் விட்டு வைக்க கூடாதுங்க. வீட்டுல சமையல் பண்றாங்க இல்லையா, இனிமேல் சமையல் ரூம்ல போய் இது எப்படி பண்றீங்க, அதை எப்படி பண்றீங்கன்னு கேட்டு பாருங்களேன். நீங்க ஒரு செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் சாப்பிடும் பொழுது சமைக்கிறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவாங்க. ஆமா டெய்லி சாப்பிட்றோமல்ல, சாப்பிட்டு முடிச்சோன்னே இங்க வாங்க, அம்மா சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுமா, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன் ஏன் தெரியுமா சொல்லல, நமக்கு சமையலே தெரியல, இல்ல அருமை தெரியலீங்க. அதே மாதிரி பெண்கள் வெளியே போய் வேலைக்கு சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் இந்த ஆண்கள் மேல ஒரு மரியாதை வரும். இவங்க வெளியே போய் வேலை செய்யாத பல பெண்கள் போக வேண்டியதானே, சம்பாதிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. வந்து பாருங்க தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுங்களா? நமக்கு ஞானம் அப்படிங்கிறது இல்லாதனால எல்லாத்தையும் குறை சொல்றேங்க. நாமளும் நல்லா இல்லைங்க, அதனால உடம்புல ஆரோக்கியம் இல்லைங்க. அதனால இனிமேல் எல்லா விஷயத்தையும் கத்துக்குங்க. டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, கோலம் போடுங்க, கராத்தே கத்துக்குங்க. எதையும் விட்டு வைக்க வேண்டாங்க. நிறைய கத்துக்குங்க. ஆனா எல்லாத்தையும் செயல்படுத்த வேண்டாம். களவும் கற்று முறைன்னு
எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அப்பதான் வாழ்க்கையில வாழ்வதற்கு ஜாலியா இருக்கும், புது புது விஷயங்களா இருக்கும். அப்போ நமக்கு தெளிவு இருக்குங்க. எனவே ஞான யோகம் என்பது வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொள்வது ஞான யோகமே தவிர பெரிய பெரிய வித்தைகளை கற்றுக்கொள்வது அல்ல என்று புரிந்து கொண்டு இனிமேல் உடல் சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட, வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நமது கூட இருக்கும் நம்மளிடம் கற்றுக்கொண்டு நாம் ஞான யோகத்தில் திகழ்ந்து நாம் இந்த வாழ்க்கையை மிகவும் ஆனந்தமாக வாழ்வோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஒரு சிந்தனைகள் அளித்து அனைவருக்கும் ஒரு காலை வேளையிலே நல்ல ஒரு உற்சாகத்தையும் கொடுத்து சிறப்பித்த அகில பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு இன்று ஆரோக்கிய உணவு முறைகள், நாம் உண்ணும் உணவு முறைகளில் ஆரோக்கிய உணவு முறைகள் என்ன என்பதை பற்றி அற்புதமான விளக்கத்துடன் அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கும் அகிலா மேடம் அவர்களை இன்றைய பொழுதில் அனைவருக்கும் ஒரு இன்றைய வேளையில் நமக்கு ஆரோக்கிய உணவு முறைகள் என்ன என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க அகிலா மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆரோக்கியமான உணவு முறை அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உணவுல ஆரோக்கியம் இருக்கா, இல்ல அந்த உணவை எடுத்துக்கிறதுனால ஆரோக்கியம் இருக்கா அப்படின்னு சொன்னா ரெண்டுமே. ஒண்ணு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுலும் ஆரோக்கியமான உணவா இருக்கணும். அதை சாப்பிடுற முறை, அதை சமைக்கிற முறை, அதை எடுத்துக்கிற முறை, அந்த எடுத்துக்கக்கூடிய மனநிலை, சூழல், இது எல்லாமே கூட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமானது. ஸோ நல்லா நான் தினமும் பாரம்பரிய அரிசி சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, ஆனா எனக்கு அல்சரே கியூர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு உதாரணம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாப்பிடும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணம் குரங்க நினைக்க கூடாது. மாத்திரை சாப்பிடும்போது கூட சொல்லுவாங்க, மாத்திரை சாப்பிடும்போது குரங்க நினைக்க கூடாது, சாப்பாடு சாப்பிடும்போது கவலையே இருக்கக்கூடாது. காரணம், சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் அது செரிக்கக்கூடிய அந்த உறுப்புக்கும் கவலைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஸோ நீங்க சாப்பிடுற சாப்பாடு கவலையோட சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த உணவு என்னவாகும்னா நோயாக தான், கழிவாக தான் மாறும். இதனுடைய அடிப்படையில தான் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, சாப்பிடும்போது சாப்பாட்டுல கவனம் வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு முறை. இப்ப நம்ம முக்கியமா இன்னைக்கு பார்க்க போறது, உணவு முறைகள்ல எதெல்லாம் ஆரோக்கியம், எதெல்லாம் ஆரோக்கியம் இல்லாதது இல்லையா? நம்ம குறை சொல்ல வேண்டாம். என்னது இது கெட்டது அப்படி இல்ல. ஆரோக்கியம் இல்லாதது. ஏன்னா ஒவ்வொருத்தர் பார்வையில அது அப்படி தெரியும். அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு நாம சொல்லக்கூடிய பழங்கள், அதுல விதை இல்லாத பழங்கள்லாம் ஆரோக்கியம் இல்லாதது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத பொதுவாவே ஐயோ அது ஹைபிரிட், நம்ம சாப்பிடக்கூடாது, சீட்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாப்பிடக்கூடாதுன்னா காரணம் என்னன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ அது ஆரோக்கியம் இல்லாதது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஒரு லிஸ்ட் சொல்லுவோம். ஆரோக்கியம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம சாப்பிடுற எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் நாம வாழக்கூடிய பகுதியை சுற்றிலும் ரொம்ப பக்கத்துல விளைஞ்சதா இருக்கும். ஒண்ணு. எப்படி? இப்போ திருச்சியில ஒருத்தர் வாழறாருன்னா அவரை சுத்து வட்டாரத்துல விளையக்கூடிய அந்த உணவுப் பொருள்கள் எல்லாமே அவருக்காகவே உருவாக்கப்பட்டது. அந்த மண்ணுல இருக்கக்கூடிய சக்தி அவருக்கு உகந்ததாக இருக்கும், ஏற்றதா இருக்கும். இப்போ சிம்லாவுல ஆப்பிள் விளையுது, ஸ்ட்ராபெர்ரி இருக்கு இல்ல, சுவிட்சர்லாந்துல பாதாம் இருக்கு. நமக்கு அதெல்லாம் தேவையா? இப்போதான் அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இப்ப என்ன பண்றாங்க, எல்லா பக்கமும் நம்ம என்ன பண்றோம்னா பாதாம் மரம் வர வச்சு எல்லா பக்கமும் நம்ம பாதாம்லாம் வர வைக்கிறோம். ஆனா அதனுடைய நேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஸோ இது மாதிரி நிறைய நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல பலதும் நம்மளுடையது கிடையாது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். எந்த காய்கறிகள் எல்லாம் காய் அப்படிங்கிற பேர்ல முடியுதோ அதெல்லாம் நம்முடைய நாட்டு காய்கறிகள். இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், எளிமை. வெண்டைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், கோவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய்,
இது எல்லாமே. அப்ப பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? பீட்ரூட் மால்ட், கேரட் கீர், அதுக்கப்புறம் கோதுமை கோலா, அப்படி நிறைய வந்தாச்சு. நேச்சுரல் ஃபுட்லயும் வந்தாச்சு. சாப்பிடலாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு. இப்போ வெளிநாடு டூர் நம்ம போறது இல்லையா? அந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய அங்கிருந்து வந்த காய்கறிகள், பழங்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. ஆனா நமக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியணும். தெளிவாய்க்கோங்க. காய் அப்படின்னு பேர் எதெல்லாம் முடியுதோ அந்த காய்கறிகள்லாம் நம்மளுடைய நாட்டு காய்கறிகள். ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு காய், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு காய் நம்மளுடைய பூமியில விளையுது. இறைவனுடைய படைப்பு, அற்புதமான படைப்பு. இயற்கை வளங்கள்ல ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய நாட்டு காய்கறிகள். அந்தந்த சீசனுக்கு நமக்கு மனிதனுக்கு எது உகந்ததோ, அந்த காலகட்டத்துக்கு எது உகந்ததோ அந்த காய்கறி தான் விளையும். அந்த பழங்கள் தான் பழுக்கும். அந்த பூக்கள் தான் பூக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா அற்புதமான விளைவுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாவே இந்த காய்கறிகள் நல்லது, இந்த காய்கறிகள் கெட்டது அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்படின்னா ஐயோ இது வந்து அலர்ஜி, தோல்ல அரிப்பு ஏற்படும். அப்படி கிடையாது. ஏற்கனவே காய்கறி வைத்தியர் அக்கா சொல்லியிருப்பாங்க, அலமேல் அம்மா சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நாம இயற்கை வைத்தியத்துல, இயற்கை வாழ்வியல்ல எந்த காய்கறிகளுமே நம்ம அவாய்ட் பண்ண சொல்ல மாட்டோம். ஆனா எது எது எவ்வளவு சாப்பிடணும்னு ஒரு முறை இருக்கு. அது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு உமிழ்நீரோடு கலந்து சுவை நரம்புகளுக்கெல்லாம் ஊட்டி நம்ம கூழாக்கி அதை உள்ள எடுத்துக்கும் பொழுது நாக்கு சொல்லும், உடம்பு சொல்லும், இது போதும், இது வேணாம், இதை நிறுத்திக்கோ, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடு, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஸோ முதல்ல நம்ம சொல்றது, நாம வாழக்கூடிய பகுதியில விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் இவற்றுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது ஆரோக்கியமான உணவு முறை. ஏன்னா நாம வாழக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லைங்களா? பூமி, நிலம், இங்க இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் அந்த ஊர்ல வாழக்கூடிய நமக்கு ஏற்றதாக இருக்கும். அல்லது நாம் அதை சாப்பிட்டோம்னா அது நமக்கு சத்தாக மாறும், சக்தியாக மாறும், ஆரோக்கியமாக மாறும். அப்படி இல்லைன்னா ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் சிறப்பா ஒரு காரியம் பண்ணாங்க. வளைகாப்புன்னு நம்மளுடைய பாரம்பரியத்துல ஒரு முறை இருக்கு. வளைகாப்பு, வளை பூட்டுறது அப்படின்னு. எப்போ 7வது மாதம் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, பிறந்தகத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அப்படின்னா பிறந்த வீட்டுக்கு. அந்த பெண் எந்த வீட்டுல பிறந்தாங்களோ, எந்த ஊர்ல, இப்போ எல்லாரும் பிறந்த இடத்துல இருந்து வாழ்ந்த இடம் மாறி மாறி போயிட்டோம். ஆனா இதனுடைய பிஹைண்ட் சயின்ஸ் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெண் எந்த ஊர்ல பிறந்தாங்களோ, எந்த ஊர்ல வளர்ந்தாங்களோ, அந்த பூமியில இருக்கக்கூடிய மண்ணினுடைய சக்தி, தாது உப்புக்கள், வைட்டல் எனர்ஜி, உயிர் சக்தி, இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு உகந்ததா இருக்கும். 7வது மாதம் அவங்க கருத்தரித்து 7 மாதம் குழந்தை கர்ப்பத்தோட இருக்கும் பொழுது அவங்க அந்த ஊருக்கு போய் அங்க விளையக்கூடிய காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டு அந்த உயிர் சக்தியை கிரகிச்சு இருந்தாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு ஏதாவது, அந்த கர்ப்பவதிக்கு ஏதாவது சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா, பர்டிகுலர்லி இதை தான் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை, தானாவே சரியாயிடும். இதுதான் அழகா முன்னோர்கள் கண்டுபிடிச்சு ரொம்ப எளிமையா சொன்னாங்க. பல பேருக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வகுப்புல கூட சொன்னாங்க, நான் என் ஊருக்கு போய் நான் தண்ணி குடிச்சேன். நீங்க உங்க ஊர்ல, நீங்க பிறந்து வளர்ந்த ஊர்ல போய் தண்ணீர், அங்க கிடைக்கக்கூடிய தண்ணி, அங்க கிடைக்கக்கூடிய காய்கறிகள், அந்த பூமியில விளையக்கூடியது, அந்த மண்ணுல கிடைக்கக்கூடியத நீங்க சாப்பிட்டு குடிச்சு நீங்க அங்க இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பஞ்சபூதங்கள்ல மேக்சிமம் பேலன்ஸ் ஆயிடும். ஐம்பூதங்கள்ல நிலமும் நீரும் பேலன்ஸ் ஆயிடும். பல பேருக்கு பாத்தீங்கன்னா தூக்கமே வராது. வேலை செய்யற இடத்துலயோ இல்ல வேற எங்கேயாவது ஊர் மாறி போயிருந்தாங்கன்னா அங்க சரியாவே தூக்கம் வராது. ஆனா என் ஊருக்கு போய் நான் தூங்குனா எனக்கு நல்ல தூக்கம் வருதுங்க. காரணம், உங்க உடலினுடைய ஆறான்னு சொல்லக்கூடிய இந்த பிராண உடலுக்கும் நீங்க வாழ்ந்த பிறந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆகாய சக்திக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு.
அதனாலதான் உங்களுக்கு தூக்கம் வருது. அந்த சீதோஷ்ண நிலை, அந்த வெப்பநிலை, தட்பவெப்பநிலை மாற்றம் உங்க உடலோட ஒத்து போகுது. அதனாலதான் வேலை கருதி கூட அந்த காலத்துல வெளியூருக்கு போனா கூட திருப்பி ராத்திரிக்குள்ள வந்துருவாங்க, அந்த ஊருக்கு திரும்பி வந்துருவாங்க. யாரும் அப்படிலாம் போய் வெளியூர்ல போய் அப்படியே மாசக்கணக்கா வருஷ கணக்குல போய் தங்கி அங்கேயே செட்டில் ஆகிறது இல்ல. இன்னைக்கு அது ரொம்ப பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதனுடைய விளைவுகள் தான் நமக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு காரணம். இயற்கை வாழ்வியல் இதுதான் சொல்லு. எங்க பிறந்தீங்களோ அங்கேயே வளர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதனாலதான் பொண்ணு கொடுத்து வாங்குறது, பையனை எடுக்கிறது, கல்யாணம் பண்றது கூட என்ன பண்ண மாட்டாங்க, பக்கத்து ஊரா இருக்கும், அந்த சரௌண்டிங்ல ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளதான் பார்த்தாங்க. சட்டுன்னு போய் பாக்குற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் வண்டி வாகனம் கிடையாது, நடந்துதான் போகணும், மாட்டு வண்டி கட்டிட்டு தான் போகணும். இப்போ இன்னைக்கு ஃபிளைட் வரைக்கும் வந்தாச்சு. அதனால என்ன பண்றோம், கடல் கடந்தெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிட்டு போறோம். அப்ப என்ன ஆகுது, நம்மளால வந்து ஆரோக்கியமா இருக்க முடியல. அதுக்குள்ளவே இருந்தாதான் அவங்களுடைய கலாச்சாரம் மாறி இருக்காது, உணவு முறை மாறி இருக்காது. பெரும்பாலும் அந்த விளையக்கூடிய காய்கறிகளை தான் அவங்களும் சாப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுல போய் வாழ போகும்போது பெரும்பாலும் அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி சீதோஷ நிலை, அதே மாதிரியான அட்மாஸ்பியர், அதே மாதிரியான உணவு முறைகள், கலாச்சார முறைகள், குடும்பத்துல பிரச்சனையே வராது, உடம்புல ஆரோக்கியம் இருக்கும். அப்படிதான் இருந்தது. சோ இதெல்லாம் அடிப்படை விஷயம். சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, அன்னைக்கு எவ்வளவு அழகா பிளான் பண்ணி வாழ்ந்திருக்கிறாங்க. அறிவுபூர்வமா சிந்திச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? இப்பெல்லாம் திருப்பி மாத்தி அந்த மாதிரி சூழல்லாம் கொண்டு வர முடியுமான்னு தெரியாது. ஆனா நாம இன்னைக்கு என்ன பண்ணலாம்? முடிந்த வரைக்கும் தயவு செய்து அவரவர்கள் வாழக்கூடிய பகுதியில, நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன அங்க விளையுதோ அதை சாப்பிடுங்க. கோதுமை வட இந்தியாவுல விளையுது, இங்க கிடையாது. இங்க நான் சப்பாத்தி சாப்பிடுறேன், கோதுமை ரவை உப்புமா சாப்பிடுறேன், கோதுமை தோசை சாப்பிடுறேன்னு நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட் அதை எப்படியோ அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றாங்க. வேண்டவே வேண்டாம். அதை விட நம்மளுடைய பாரம்பரியமா இருக்கக்கூடிய அரிசிகளையும் சிறுதானியங்களையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல இருக்கும். அவ்வளவுதான். கோதுமை சாப்பிடுறதுனால சூடு தான் அதிகமாகும் உங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய உடல்நிலைக்கு ஒத்து போகும். வட இந்தியர்களே இங்க வரும்போது அரிசி சாப்பாடு தானே சாப்பிடுறாங்க. காரணம் இங்க என்ன விளையுதோ அதுதான் இந்த உடம்புக்கு, இங்க வந்தவங்களுக்கு, இங்க வாழறவங்களுக்கு ஏற்ற உணவா இருக்கும். அப்படியே மாறிட்டு வராங்க. நம்ம தான் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சிறுதானியங்கள் சாப்பிடுங்க, பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க. கோதுமை நமக்கு அவசியம் இல்லை. நிலக்கடலை எடுத்துக்கோங்க. பாதாமும் பிஸ்தாவும் வால்நட்டும் அவசியமே இல்லை. நிலக்கடலையும் தட்டப்பயிரும் மொச்சப்பயிரும் பச்சைப்பயிரும் அதுவே போதும். நம்ம எல்லாத்துலயுமே ஆரோக்கிய உணவு முறையில நம்ம இதைதான் இன்னைக்கு நம்ம கருத்துக்களை பரிமாற போறோம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது பழங்கள். பழங்கள்லயும் அதேதான். நம்ம ஊர்ல விளையக்கூடிய நாட்டு பழங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிடலாம். சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்தந்த காலத்துக்கு விளையக்கூடியது. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப எளிமை. அதேதான். இப்ப என்னன்னா காய்கறி, நாட்டு காய்கறி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா காயின்னு பேர் முடியறதெல்லாம். ஆனா பழத்துல இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா கிவி பழம் அப்படிங்கிறாங்க, ஸ்ட்ராபெர்ரி பழம் அதெல்லாம் பழமே கிடையாது. கொய்யாப்பழம், மாம்பழம், மாதுளம்பழம், அன்னாசி பழம், பப்பாளி பழம், வாழைப்பழம், இவைகள்லாம் தான் நாட்டு பழங்கள். ரொம்ப சிம்பிள். நான் திரும்பவும் சொல்றேன், நாம வாழக்கூடிய பகுதியில என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. ஆப்பிள் எல்லாம் நம்ம ஊர்ல விளையறது இல்லைங்க. அதெல்லாம் வந்து நீர் சத்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய அந்த மலை பிரதேசங்கள்ல, குளிர் பிரதேசங்கள்ல தான், ஊட்டி, அடுத்தது காஷ்மீர் பகுதிகள், சுவிட்சர்லாந்து, அந்த மாதிரி பகுதிகள்ல தான், சிம்லா அந்த மாதிரி ஊர்கள்ல தான் ஆப்பிள் எல்லாம் வந்து விளையுது. ஸோ அவங்களுக்கு அது தேவை, அதனால அந்த பூமி அதை விளைவிக்குது. இங்கெல்லாம் விளையவே விளையாது. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். பேரிச்சம்பழம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்லயே வளர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட உணவு கிடையாது. ஈச்சம்பழம் அப்படியே சாப்பிட்டோம், உண்டு. ஈச்சம்பழம் உண்டு. ஆனா இன்னைக்கு வரக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட், வெளிநாட்டுல இருந்து வரவழைக்கக்கூடியது. அதெல்லாம் நமக்கு உகந்ததே கிடையாது. அதனாலதான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு நான் சொல்வேன், பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, இரும்பு சத்து கம்மியா இருக்குது அப்படின்னா வயித்தால போகுதுமான்னு சொல்லுவாங்க. காரணம் சூடு. ஏன்னா அந்த நாட்டுல விளையக்கூடியது, நீர் சத்தே இல்லாத அந்த நாட்கள்ல அந்த ஊர்கள்ல விளையக்கூடியது. நம்ம ஊர் ஈச்சம்பழம் சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது, புரிஞ்சுக்கணும்.
இப்ப நம்ம ஊர்ல இங்க பாதாம் விளையுது சாப்பிடுங்க, தப்பு இல்ல. அங்க விளைஞ்சதை இங்க எடுத்துட்டு வந்து சாப்பிட வேண்டாம். இப்ப இங்க விளைய வைக்கிறீங்களா, சந்தோஷம். இந்த மண்ணினுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு எந்த பழங்கள், எந்த காய்கறி, எந்த விளை பொருட்கள் நமக்கு விளையுதோ அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி சாப்பிடக்கூடாதது இதுல ரொம்ப முக்கியமானது. சாப்பிடக்கூடாதது அப்படின்னா கெடுதல் கிடையாது. அறிவியலினுடைய விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக மரபணு மாற்றி பல உணவுப் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் வந்தாச்சு. உதாரணமாக விதை இல்லாத பழங்கள், பப்பாளி பழம், திராட்சை பழம், தர்பூசணி பழம் வந்துச்சு. மாதுளம்பழம்னே பிளட் ரெட் கலர்ல இருந்தா அது மரபணு மாற்றப்பட்டதுதான். அதெல்லாம் போட்டா விளையவே விளையாது, அது வேண்டாம். அடுத்தது கத்திரிக்காயில வந்தாச்சு, தக்காளியில வந்தாச்சு. நிறைய காய்கறிகளிலும் விதை இல்லாமல் இருக்கு. சோ விதை இல்லாத காய்கறிகள், பழங்கள் வேண்டாம். மரபணு மாற்றப்பட்ட தானியங்கள், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம ரொம்ப சிம்பிள், ஹைபிரிட்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிடுறோம் நிலக்கடலை, இன்னைக்கு செக்கு ஆட்டி நாங்கெல்லாம் செக்குன்னு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றோம்னு சொன்னாலும் அது கடலை எண்ணெயே இல்லையே. இதுவே எங்களுக்கு கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது ஹைபிரிட்னு. ஏன்னா நாட்டுக்கடலை இப்ப எங்க ஊர்ல எங்க வயல்லயே நாங்க விளைய வச்சிருக்கோம். சின்ன சின்னதா இருக்கும், சுருங்கி இருக்கும் தோல். தோல் சுருங்கி சின்ன சின்னதா இருக்கும், சாப்பிட்டா இனிப்பா இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கடலை எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்குது, அப்படியே ஷைனிங்கா முழு முழுன்னு இருக்கு, ஒரு சுருக்கமே இருக்காது. அண்ட் அது கடிச்சீங்க அப்படின்னு சொன்னா எண்ணெய் தான் வரும், அப்படி இல்லைன்னா ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது, மண்ணு மாதிரி இருக்கும், கடக்குன்னு கடிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இருக்கிற நிலக்கடலை எல்லாம். ஆனா காஞ்சி போன நிலக்கடலை விதைப்பருப்புக்குன்னு எங்க வீட்டுல எல்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு மூட்டையா வேர்க்கடலை வச்சிருப்பாங்க. எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை கடிச்சீங்கன்னா சவுக்குன்னு தான் வரும், உடனே எண்ணெய் வர்ற அளவுக்கு பால் வர்ற மாதிரி தான் இருக்கும், கடக்குன்னு உடையாது, நசுங்கி தான் போகும். அதுதான் நாட்டுக்கடலை. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இந்த நாட்டுக்கடலையை வாங்கி நம்ம என்ன செக் ஆட்டணும் அப்படின்னா இவ்வளவு கம்மி விலையில எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. சொன்னாங்க 500 வருது, 600 வருது. எப்படிங்க எங்க ஊர்ல 200 தானே கிடைக்குது. நீங்க ஆட்டுறதெல்லாம் என்ன கடலை? பட்டாணியினுடைய அதனுடைய மரபையும் நிலக்கடலை மரபையும் சேர்த்து மரபணு மாற்றப்பட்டதுதான் நாம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நிலக்கடலை. ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க? பித்தம், வேர்க்கடலை பித்தம், அதுல கெட்ட கொழுப்பு. இப்போ இதுல வந்தது மரபணு மாற்றப்பட்டது. இது நம்மளுடைய மரபணுக்களையும் மாற்றும். அப்போ இது சாப்பிடுறதுனால நமக்கு நல்ல குழந்தை பேரு கிடைக்குமா, நல்ல புரதச்சத்து கிடைக்குமா, நல்ல கொழுப்பு கிடைக்குமா? கிடைக்காது. பித்தம் தான் மண்டைக்கு ஏறும். தலை சுத்தல் எதனால வருதுன்னே தெரியல. நிறைய பேர் நான் உடனே கேட்பேன், கடலை பருப்பி சாப்பிட்டீங்களா, கடலை எண்ணெயில ஏதாவது பொரிச்சு சாப்பிட்டீங்களா? நான் செக்கு எண்ணெய் வீட்டுல தான் சமைச்சாங்க, கண்டிப்பா வரும். ஏன்னா அது ஹைபிரிட் கடலையில ஆட்டின எண்ணெய். வேர்க்கடலை நான் வேக வச்சு சாப்பிட்டேன், வறுத்து சாப்பிட்டேன், பித்தம் தான். இதே நாட்டு நிலக்கடலையை வாங்கி நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, நல்லா மென்னு ரசிச்சு ருசி சாப்பிடுங்க, தலை சுத்தல் வராது, அதிகபட்சம் வயித்தால போகும். ஏன்னா ஓவர் டோஸ், நிறைய சாப்பிட்டீங்கன்னா வயித்தால போகும், அவ்வளவுதான். வலிச்செல்லாம் போகாது, தலை சுத்தி எல்லாம் போகாது, வாந்தி எல்லாம் வராது, எக்ஸஸ் ஆனது வெளியில போகும், அவ்வளவுதான். பட் இதை சாப்பிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வரும். வயிறு அப்செட் ஆகும், இன்டைஜஷன் ஆகும், தலை சுத்தல் வரும், பிபி கூடும், கெட்ட கொழுப்பு அதிகமாகும், லிவர் சிரோசிஸ் எல்லாத்துக்கும் காரணம். சோ இது மாதிரி நிறைய இருக்கு. ஹைபிரிட் தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள் நிறைய இருக்கு, ஒவ்வொன்றும் நிறைய பார்க்கலாம். அதனால ரொம்ப கவனமா, அதுக்குதான் முன்னோர்கள் இப்பவும் என்ன சொல்றோம்னா, முன்னோர்களை பக்கத்துல வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, உங்க காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க. நிறைய ஒரு லிஸ்டே சொல்லுவாங்க, எங்க காலத்துல இது இப்படி இல்லையே, அப்படிதானே இருந்தது, அப்ப புரிஞ்சு போயிடும். அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிலக்கடலை எல்லாம். அது பட்டாணி கடலை, நிலக்கடலை கிடையாது. அதே மாதிரிதான் பிராய்லர் கோழி, பலமுறை நான் சொல்லியிருக்கேன், அது மரபணு மாற்றப்பட்டது. அதே மாதிரி மாட்டு வகைகள்ல இருக்கு, பன்றியும் மாடும் சேர்ந்தது சில HF மாதிரியான இன வகை மாடுகள் இருக்கு, ஜெர்சி இன மாடுகள் இருக்கு. நம்ம அதுக்கு பேர்ல நிறைய இருக்கு. இதெல்லாம் இந்த பாலெல்லாம் குடிக்கிறதுனாலதான் என்ன ஆகுது, மொதுன்னு அதை சாப்பிட்ட நம்மளுமே புசு புசு புசுன்னு பெருசா இருக்கும், வெயிட்டே கம்மி பண்ண முடியாது. ஒபிசிட்டிக்கு காரணம் அந்த பால், அந்த தயிர், அந்த நெய், இதெல்லாம் எடுக்கிறதுனாலதான். முடிந்த வரைக்கும் நாம் என்ன சொல்றோம், நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஹைபிரிட், இதெல்லாம் மரபணு மாற்றப்பட்டது, இதெல்லாம் விதை இல்லாதது, இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இது உணவே கிடையாது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும். இது நமக்கு ஆரோக்கியத்துக்கு குறைபாடு தான் ஏற்படுத்தும்.
இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆங்கில மருத்துவத்துல சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பழங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நான் சொல்லுவேன், அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்களை தனியா சாப்பிடுங்க. இதுதான் சரியான உணவு முறை. எப்படி இது? எப்படி தனியா சாப்பிடுறது? இப்ப உணவு முறைக்கு வருவோம். எப்படி சாப்பிடணும் அத? காலையில எழுந்த உடனே சமைக்காத காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுறீங்கன்னா, அதோட விட்டுறணும். குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது டிஃபரன்ஸ் இருக்கணும். சமைக்காத உணவு, காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், தேங்காய் இவைகள்லாம் நீங்க நட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா, குறைந்தது 1 மணி நேரம் கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப பசிச்சுது, எனக்கு வேற வழியே இல்ல, உண்மையாலும் பசி இருக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க சமைத்த உணவு சாப்பிடலாம். ஏன்? சமைக்காத உணவு எல்லாமே அமிலத்தன்மை வாய்ந்தது. சமைத்த உணவு காரத்தன்மை வாய்ந்தது. இத புரிஞ்சுக்கணும். இதான் சயின்ஸ். சோ 2யும் சேர்த்து ஒண்ணா சாப்பிட்டா நியூட்ரலைஸ் ஆயிடுமா? இல்ல கெட்டுப் போயிடும். காரணம் என்னன்னா, அமிலத்தன்மை உணவுங்கிறதுனால, அமிலத்தன்மை இருக்கிறதுனால அது சீக்கிரமா செரிமானம் ஆயிடும், சக்தியா மாறிடும். அதனாலதான் இயற்கை உணவு சாப்பிட்ட உடனே உனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. சமைக்காத உணவு சாப்பிட்ட உடனே ஒரு சக்தி கிடைக்குது. உயிர் சக்தி கிடைக்குது. சமைக்காத சமைத்த உணவு நம்ம சாப்பிடுறோம். இப்ப இட்லி, தோசை இன்னும் சொல்லணும்னா அந்த இட்லியும் பொங்கலும் சாப்பிட்டீங்கன்னா உடனே தூக்கம் தான் வரும். என்ன ஆயிடுச்சு? எனர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயி போச்சா? அப்படிலாம் இல்லைங்க. அதுல புளித்து போனதுனால பச்சரிசியிலயும் ஒரு புளிப்பு சுவை. இதுவும் 2ம் சேரும் பொழுது இட்லியா இருந்தாலும், பொங்கலா இருந்தாலும் உடனே நமக்கு என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். அங்க என்ன பண்ணும்? ஆகாய சக்தி கிடையாது. ஆகாய சக்தி இல்லாதனால அதுவும் வயிறு முட்ட சாப்பிட்டீங்கன்னா, வயித்துக்குள்ள வெற்றிடம் இல்லாதனால, ஆகாய சக்தி இல்லாதனால, அத வாங்குறதுக்காக நம்மள தூக்க வச்சு ஆகாய சக்தியை கிரகித்துக் கொள்ளும் உடம்பு. இதான் கான்செப்ட். சாப்பிட்ட உடனே இட்லி சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு தூக்கம் வருது. பொங்கல் சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வருது. வயிறு நிறைய சாப்பிட்டா தூக்கம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் இது. ஆகாய சக்தி இல்லை, வெற்றிடம் இல்லை. அப்போ உடல் உங்கள தூங்க வச்சு, டயர்ட் ஆக்கி தூங்க வச்சு, ஆட்டோமேட்டிக்கா தூக்கத்தின் மூலமாக ஆகாய சக்தியை இந்த உடல் கிரகித்துக் கொள்ளும். அதுக்கப்புறம் தான் உங்கள எழுப்பும். நார்மலா இருப்பீங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய இட்லி வந்து நம்மளுடைய பாரம்பரியம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஏதோ ரொம்ப ஆரோக்கியமான உணவு அப்படிலாம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டே மாறி போச்சு. நல்லா பாலிஷ் பண்ண வெள்ளை வெளியேறுன அரிசி இட்லி அரிசிய வாங்கின்னு வந்து உளுந்த போட்டு, அதுவும் தோலெல்லாம் எடுத்துட்டு வெள்ளை வெளியேறுன ஒரு உளுந்த போட்டு, ஆட்டி தூக்கி 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி விட்டு, காலையில கொஞ்சம், சாயங்காலம் கொஞ்சம், காலையில இட்லி, நைட்டுக்கு தோசை, இப்படித்தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்படியெல்லாம் புளிச்சு, எது எதோடலாம் சேர்ந்து காம்பினேஷன் ஆயி, அதுல நோய் தொற்று, கிருமிகள் எல்லாம் உள்ள உற்பத்தி ஆச்சுங்கிறதெல்லாம் தெரியாது. நாங்க வேக வச்சு தானே சாப்பிடுறோம். 100 டிகிரி செல்சியஸ்லயும் உயிரோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பாக்டீரியாஸ், வைரஸ் இந்த உலகத்துல இருக்கு. கில் பண்ணவே முடியாது. டியூபர்கிள் பேசிலைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? டிபி பேசில்லஸ். டியூபர்கிள் பேசிலைன்னு சொல்லுவாங்க. 100 டிகிரி கொதிக்கிற, அடிக்கிற தண்ணியிலயும், வெயில்லயும் கூட அது என்ன பண்ணாது? செத்து போகாது. அப்படி ஒரு ஜீவன் அது. அப்படியே காத்துல பரவுச்சுன்னா, அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அப்படியே அடுத்து வந்துரும். எதிர்ப்பு சக்தி இருந்தா பொழச்சுங்க. இல்லன்னா வந்துரும். இது உதாரணத்துக்கு. இந்த மாரி நெறைய இருக்கு. நான் கொதிக்க வைக்கிறேன், நான் வேக வைக்கிறேன், நான் ஆவியில பண்றேன். என்ன பண்ணாலும் அதனுடைய தன்மை மாறாது. பல நோய் தொற்றுகள் வருவதற்கு காரணமே அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஆட்டி வச்சு சாப்பிடுற அந்த மாவு, அந்த பாலு, அந்த தயிரு, குழம்ப கொதிக்க வச்சு, வெளியிலேயே வச்சு சுண்ட வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா கூட ஒண்ணும் பண்ணாது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அத கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா கெடுதல். அந்த காலத்துல வீட்ல குழம்பு வைக்கிறாங்க, ரசம் வைக்கிறாங்க, ஒரு துவையல் வைக்கிறாங்க. என்ன பண்ணாலும் லைட்டா சட்டியில போட்டு என்ன பண்ணுவாங்க, அடுப்பு சட்டி அப்பல்லாம் சட்டி தானே போட்டு நல்லா நீர் சுண்ட ஒரு வதக்கிட்டு மூடி வச்சுருவாங்க. அடுப்பு மேலயே விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில என்ன பண்ணுவாங்க, திருப்பி எடுத்து ஒரு சூடு பண்ணிட்டு, எடுத்து துவையல் மாரி எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. அது குழம்பா இருந்தாலும் சரி, துவையலா இருந்தாலும் சரி. அது கெடுதல் பண்ணல. நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் வச்சு நோய் கிருமிகள் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி, ஃப்ரிட்ஜுக்குள்ள நெறைய கிருமி தொற்றுகள் இருக்கும். அந்த வைரஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆயிருக்கும். அத அப்படியே எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வெளியில வச்சு, அதுக்கப்புறம் அத வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுறது. இத விட கொடுமை, பழங்களை எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடுறது. அதெல்லாம் நம்ம சமைக்கிறதே இல்லையே. பழங்கள அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நான் வெளியில வைக்கிறேங்க, சில்னஸ் போன அப்புறம் தான் சாப்பிடுறேன். அதுதான் வியாதியே. இப்ப பல இடங்கள்ல விக்கிற இடங்கள்லயே பாத்தீங்கன்னா, பழமுதிர் சோலைகள் மாரி இடங்கள்ல பெரிய பெரிய ஷோரூம்க்குலாம் போனா, அவனே ஃப்ரீஸ் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு எடுத்து குடுக்குறான். போய் தொட்டாலே தெரியும். அப்படியே சிலீர்ன்னு இருக்கும் பழங்கள். அதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம். உடம்புல வந்து கழிவுகள் சேராமலாவது இருக்கும். இப்ப முடிந்த வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது, அந்த மாரி ஏர் கண்டிஷன் ரூம்ஸ்ல வச்சு, இல்ல ஃப்ரீஸ் பண்ணி வரக்கூடிய காய்கறிகள், பழங்கள்
சாப்பிட வேண்டாம். இப்போல்லாம் வெளிநாட்டுல அப்படிதான் கிடைக்குது. ஆனாலும் இந்த சமைக்கக்கூடிய முறைகள், சாப்பிடக்கூடிய முறைகள் மூலமா நம்ம தடுத்துக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இதெல்லாம் கெடுதல் சொல்லியாச்சு. இப்போ நாம வந்து எப்படி அத சமைக்கிறது, எப்படி சாப்பிடுறது? ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிறேன். மண் சட்டி ரொம்ப நல்லது. அலுமினியம் ரொம்ப கெட்டது. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். அலுமினியம் ஆக்சைடுன்னு ஒண்ணு ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்க அடுப்புல வச்சு அந்த பாத்திரத்துல எத சமைச்சாலும். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இயற்கையில விளைஞ்ச காய்கறிகளா போய் விவசாயிய தேடி பார்த்து வாங்கிட்டு வந்து என் குழந்தை, என் பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்கணும்னு வாங்கி குடுக்குறீங்கல்ல, வீட்டுக்கு வந்த உடனே எந்த சட்டியில சமைக்கிறாங்கன்னு பாருங்க. அலுமினிய சட்டியில போட்டு நல்லா வதக்குறாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது ரத்த குழாய்கள்ல போய் படியும் பொழுது அலுமினியம் ஆக்சைடு ரத்த குழாய்களை இறுக வைக்கும். வரிகோஸ் வெயின், வரிகோசிலி, ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுறது, சுருங்கி போறது, ரத்த ஓட்டம் சரியா இல்லாம நமக்கு நர்வஸ் ப்ராப்ளம் வர்றது, ரத்த ஓட்டம் சரியா போல, இருதயத்துல அடைப்பு வருது எல்லாத்துக்கும் காரணம். அடுத்தது மூளைகள்ல ரத்த ஓட்டத்துல வந்து ரத்த குழாய் வெடிச்சு, ரத்தம் உறைஞ்சு பக்கவாதம் வருது. அடிப்படை காரணம் நம்ம சமைக்கிற பாத்திரம் ரொம்ப முக்கியம். சரி எஸ்எஸ்ல பண்ணலாமா? கெடுதலும் இல்ல, நல்லதும் இல்ல. நல்லதுன்னு சொன்னா மண் பாத்திரம். அப்புறம் மாக்கல் கல்லுல சட்டி இருந்தது. அதெல்லாம் பயன்படுத்தலாம். அலுமினியம் தயவு செய்து கிச்சனுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. சமைக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க. இண்டோலியம் அதனுடைய பை ப்ராடக்ட் தான். அதுல எண்ணெயே விட வேண்டாம். அப்படியே எழுந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர். இண்டோலியம் கூடாது. அப்ப எது பயன்படுத்தலாம்? எவர் சில்வர் பரவால்ல. அப்போ அலுமினியத்துல தானே குக்கர் இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு எவர் சில்வர் ஒரு பாத்திரத்த வச்சு அடுக்கு வச்சு சமைச்சுக்கோங்க. டபுள் பாயில் மெத்தட்ல. அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ டைரக்ட்டா அலுமினிய சட்டியில எந்த உணவுப் பொருளையும் சமைக்க வேண்டாம். அனைத்து பலவிதமான நரம்பு சம்பந்தப்பட்ட, ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட, க்யூர் பண்ணவே முடியாத பல நோய்களுக்கு அடிப்படை காரணம் நாம சமைக்கக்கூடிய இந்த அலுமினிய பாத்திரம். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு நாங்க இயற்கை வாழ்வியல் பயிற்சி மையங்கள்ல கூட போறோம். பல இந்த மாதிரியான பயிற்சி மையங்கள்ல பயிற்சிகளை எடுத்தவங்க கூட இன்னைக்கும் டப்பர்வேர் வாட்டர் பாட்டிலு, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வந்து டிஃபன் பாக்ஸ்ல ஏதாவது சாப்பிடுற பொருள் கொண்டு வருது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் டப்பர்வேர் பாக்ஸ்ல குழந்தைங்களுக்கு குடுத்து விடுறது. டப்பர்வேர் வாட்டர் பாட்டில சிப்பப் பாட்டில வச்சு குழந்தைங்களுக்கு தண்ணி குடுக்கறது, நம்ம குடிக்கிறது. தயவு செய்து இதெல்லாம் தவிர்த்துருங்க. பிளாஸ்டிக் ரொம்ப மோசமானது. பாலிஎத்திலீன் உள்ள போச்சுன்னா செல்களை அழிக்கும். புது செல்கள் உற்பத்தியாக ரொம்ப டைம் ஆகும். இதெல்லாம் காரணிங்க. உங்களுடைய உடல் குணமாகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். சின்ன 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 காரணம். சிறுதுளி தான் பெருவெள்ளம். அதே மாரி நீங்க செய்யக்கூடிய சின்ன 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 தவறுகள் தான் ஒரு உறுப்பு பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம். பாதிக்கப்பட்ட உறுப்பு திரும்பவும் ஆரோக்கியம் இல்லாமல் பல நாட்களுக்கு, பல வருஷங்களுக்கு நீண்டுகிட்டே போறதுக்கு இதான் காரணம். இவ்வளவு கவனிக்கணுமா? அந்த காலத்துல இதெல்லாம் செய்யவே இல்லையே! அந்த காலத்துல இதெல்லாம் செய்யவே இல்ல. அதிகபட்சம் 3 சட்டி இருக்கும் வீட்ல. சாப்பாடு வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு. அப்புறம் ஒண்ணு பருப்பு கடைய, இன்னொன்னு தயிர் உர ஊத்த. இவ்வளவுதான் பார்த்திருக்கீங்களா? இப்போ நமக்கு சமைக்கிறது ஒரு செட்டு, டைனிங்க்கு வர்றதுக்கு ஒரு செட்டு, திரும்பி வந்து பேக் பண்ணி கண்டெய்னர் வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல இருக்கும். அந்த மாரி கண்டெய்னர்ஸ் அப்படிதான் நெறைய வந்தாச்சு இப்போ. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். நம்ம சாப்பிடுற பொருள் எதுல வச்சிருக்கோம். மளிகை சாமான் முதற்கொண்டு அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மரத்துல இருக்கும், இல்லன்னா கண்ணாடியில தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக். டிரான்ஸ்பரண்டா தெரியுது அதுல தான். அப்படின்னு வந்தாச்சு. கண்ணாடி கையில எடுத்து உடைஞ்சு போயிட்டா என்ன பண்றது? அப்படின்னு நம்ம சொல்றோம். இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வைக்கணும். நம்ம சமைக்கிற பொருள், நம்ம வச்சிருக்கிற பொருள், ஸ்டோர் பண்ற பொருள், அதெல்லாம் எந்த மாதிரியான மெட்டீரியல்ல நம்ம வச்சிருக்கோம், பாத்திரங்கள்ல வச்சிருக்கோம், இதெல்லாம் கவனிங்க. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், எப்படி சாப்பிடுறோங்கிறது. தயவு செய்து மனோ ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தா, தயவு செய்து சாப்பாட்டுல கை வைக்காதீங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஏன் தெரியுமா நம்ம உட்காருங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்றோம்? நமக்குள்ள ஏதாவது கோவமோ, டென்ஷனோ, கவலையோ, வருத்தமோ, துக்கமோ இருந்ததுன்னா, அதை தணிய வைக்கக்கூடிய சக்தி தண்ணீருக்கு இருக்கு. அதனால வந்த உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி குடுக்குறோம். அப்ப என்ன ஆயிடும்? வயித்துக்குள்ள இந்த தேவையில்லாத கீழான எமோஷன்ஸ், உணர்வுகள் எல்லாமே என்ன ஆகும்? நீர்த்து போகும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச்சு குடுத்தோம்னா, அந்த எமோஷன்ஸோட பக்க விளைவா எதுவும் கடுமையான வார்த்தைகள் வராது, வருத்தம் வராது, துக்கம் வராது. அப்ப தணிஞ்சு போயிருக்கும். அது ஒரு விஷயமா இருக்கும். ஒரு கருத்தா இருக்கும். ஃபீலிங்ஸா இருக்காது. அப்ப அவங்களுக்கும் நல்லது, கேட்கிற நமக்கும் நல்லது.
ஸோ வீட்ல வந்து வந்த உடனே வாங்கன்னு உட்கார வச்சு வாழை இலைய போட்டு ஏன் சாப்பாடு போடுறோம்? வாழை இலையும் அதே வேலைதான், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். எமோஷன்ஸ், லோயர் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அதுக்கு எடுத்துரும். உங்க சாப்பிடுற உணவுகள்ல இருக்கக்கூடிய விஷத்தன்மையை நீக்கும். அந்த வாழை இலையில போட்டு சூடா அந்த சாப்பாட்டை வாழை இலையோட சத்தோட சேர்த்து உள்ள சாப்பிடும்போது உள்ள போய் நமக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத உணர்வுகள் அதனுடைய பக்க விளைவா சுரந்த ஆசிட் அமில நீரையும் இது என்ன பண்ணும்? நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ டாக்ஸின்ஸ் சாப்பாட்டுல இருந்தாலும் சரி, உங்க வயிற்றுக்குள்ள அதனால ஆசிட் செக்ரேஷன் அதிகமா இருந்தாலும் சரி, அல்லது சுற்று வட்டத்துல இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அது வந்து சரி பண்ணும். அதனால தான் அதுக்கு பேர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். உள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு அதாவது உயிர் சக்தியை மட்டும் நம்ம கொடுக்கறது இல்ல வாழை இலை. நோய் எதிர்ப்பாற்றலை மட்டும் கொடுக்கறது இல்ல. நமக்கு டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடியதும் இந்த வாழை இலை தான். ஸோ வீட்டுக்கு வர்ற அனைவருக்கும், நம்ம வீட்டுல சாப்பிடுறவங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது வாழை இலையில போட்டு சாப்பாடு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. தண்ணியை முதல்ல கொஞ்சமா ஒரு வாய் குடிச்சிட்டு அந்த எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வீட்டுக்கு வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கசப்பு கூடாது, காரம் கூடாது, துவர்ப்பு கூடாதுன்னு கசப்பு கண்டிப்பா தரமாட்டாங்க. கீரை வந்த முதல் நாளே தரமாட்டாங்க. முதல்ல ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா தரமாட்டாங்க. காரணம் என்ன? கசப்பும் துவர்ப்பும் இருதயத்தினுடைய சுவை. அது மட்டும் இல்ல, அளவுக்கு அதிகமான பொறாமை குணத்தையும் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் தாங்க முடியாத ஒரு உறுப்பு எது அப்படின்னு சொன்னா அந்த இருதயம். அப்போ கசப்பும் துவர்ப்பும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அளவுக்கு அதிகமா சந்தோஷப்பட்டு ஏதாவது அவங்களுக்கு ஆயிட்டா என்ன பண்றது? அளவுக்கு அதிகமான சந்தோஷம், அமிர்தமே அளவுக்கு அதிகமான நஞ்சுன்னு சொல்றோம்ல, இது ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரோ ஒருத்தர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பாங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருப்பாரு. ரொம்ப சந்தோஷம். அதனால தான் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்ல கார்டியாக் பேஷண்ட் வந்தாலே ரொம்ப சந்தோஷமோ ரொம்ப துக்கமான விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லாதீங்க, தாங்க முடியாது. ரெண்டுமே ஒரே மாதிரியான விளைவை தான் ஏற்படும். உடனே ஒரு ஷாக். வீட்டுக்கு வந்த உடனே கசப்பு கொடுக்க கூடாது, கீரை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதெல்லாம் தான். இது விஷ முறிவை ஏற்படுத்தும். அந்த வேலையை தான் அந்த வாழை இலை பண்ணுதில்ல. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல ஒரு இனிப்பு சுவையை முதல்ல கொடுப்பாங்க. முதல்ல ஸ்வீட் கொடு. வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, கருப்பட்டியில செஞ்ச ஏதாவது ஒரு பலகாரம் இருக்கும், கொண்டு வந்து இலையில வைப்பாங்க. ரொம்ப முக்கியம். இங்க மாத்தி சொல்லிடு, உப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, உப்பிட்டவரை உள்ளளவு நினை. அப்போல்லாம் இருந்த உப்பெல்லாம் கடல் உப்புங்க. இப்பெல்லாம் வந்து ஃபேக்டரி உப்பு. ஸோ இதெல்லாம் வச்சோம்னா நம்மள உள்ள அளவுக்குலாம் நினைக்க மாட்டாங்க. என்னத்த வச்சானோ தெரியல, பிபி ஏறி போச்சு அப்படிம்பாங்க. இல்ல யூரின் என்னமோ தெரியல, நுரைச்சு நுரைச்சு போகுது அப்படிம்பாங்க. ஸோ முடிந்த வரைக்கும் அறுசுவைகளும் இருக்கிற மாதிரி ஒரு வேளையாவது சாப்பிடுங்க. ஒரு வேளையாவது வாழை இலையில போட்டு சாப்பிடுங்க. இது ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட். எதுல வந்து விஷத்தன்மை இருந்தாலும் முறிக்கக்கூடியது இந்த வாழை இலையில போட்டு சாப்பிட்டீங்கன்னா தான். ரொம்ப முக்கியமானது. நான் என்ன சொல்வேன்னா, எந்த நோய் உள்ளவர்களும் சரி, ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆரோக்கியமா திரும்ப மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வேளையாவது வாழை இலையில தலவாழை இலை போட்டு நல்லா அறுசுவை உணவு, எல்லா சுவையும் இருக்கணும். உப்பு, புளி, காரம் இருக்கும். அந்த இனிப்பும், துவர்ப்பும் தான் இருக்காது. கடைசியில மோர் குடிச்சிட்டீங்கன்னா துவர்ப்பு கிடைச்சிரும். ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு கிடைச்சிரும். வெள்ளை சர்க்கரையில செஞ்ச ஜிலேபி சாப்பிடலாமா? முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சர்க்கரையில, வெல்லத்துல செஞ்சு பழகுங்க. அதெல்லாம் இப்போ கிடைக்குது. கருப்பட்டியில கூட வருது. இன்னைக்கு ஜிலேபி எல்லாம். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எதா இருந்தாலும் அத நாட்டு சர்க்கரையிலயோ அல்லது வெல்லத்திலயோ கருப்பட்டியிலயோ செஞ்சு வச்சு சாப்பிடுங்க. துவர்ப்பு சுவைனா மோர் இருக்கு. கசப்பும் துவர்ப்பும் எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் ஒரு கீரை சாப்பிட்டீங்கன்னா போதும். முதல்ல வர்ற அன்னைக்கு தான் கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் எல்லாம் கொடுக்கலாம். சோ அந்த வத்தல்னு சொல்லுவாங்க. மோர் வடகம், மோர்ல போட்ட கத்திரிக்காய் வத்தல், அப்புறம் வெண்டைக்காய் வத்தல், தாமரை தண்டு வத்தல் இதெல்லாம் மோர்ல போட்டு வச்சது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் பதப்படுத்துனாங்க. காய்கறிகள் ஒரு சீசன்ல அதிகமாயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, துண்டு துண்டா கட் பண்ணி மோர்ல போட்டு ஊற வச்சு வெயில்ல காய வச்சு வச்சிருவாங்க. மழை நாள் வர்ற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இதை எண்ணெயில லைட்டா பொரிச்சிட்டு சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வச்சுட்டு சாப்பிடுவாங்க. துவர்ப்பு சுவை அவ்வளவு அதிகம். சோ பதப்படுத்துற முறை அப்படிதான் இருந்தது. அது ஒரு விதமான மருத்துவ முறையா இருந்தது. மருந்தா நமக்கு பயன்பட்டுச்சு. நார்த்தங்காய் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எலுமிச்சை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, துண்டு துண்டா கட் பண்ணி உப்புல போட்டுருவாங்க. உப்புல போட்ட நார்த்தங்காவ வாந்தி வருது, மயக்கம் வருது, தலை சுத்தல் வருதுன்னு ஒரு பீஸ் எடுத்து இன்னைக்கும் சாப்பிட்டு பாருங்களேன். எங்க பாட்டி வீட்ல எல்லாம் இன்னைக்கு போனாலும் இருக்கு. நாக்குக்கு எதுவுமே பிடிக்கல, எந்த சாமி இதை சாப்பிடுன்னு ஒரு சின்ன பீஸ் கொடுப்பாங்க. நார்த்தங்காய் வத்தல் உப்புல போட்டது. ஒரு வாய் சாப்பிட்டா போதும். பசி எடுத்துரும். உங்களுக்கு அந்த மந்தத்தன்மை போயிடும். செரிமானம் சரியாயிடும். வயிறு ஒரு மாதிரி இருந்தா சரியா போயிடும். எல்லாமே சரியாயிடும். நாக்குக்கு சுவை தெரிய ஆரம்பிச்சிடும்.
அவ்வளவு அது எல்லாமே மருந்து. அந்த காலத்துல பண்ண எல்லாமே மருந்து. திருப்பியும் நம்மளுடைய பாரம்பரிய உணவுக்கு தான் நம்ம வரணும். திருப்பி திருப்பி இட்லி, தோசை இதை தவிர வேற டிஃபனே இல்லாத மாதிரி நினைக்க வேண்டாம். நிறைய உணவு முறைகள் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கலாம்? தயவு செய்து நம்ம சொன்ன மாதிரி இந்த சீசன்ல விளையக்கூடிய காய்கறிகள், பழங்களை சாப்பிடுங்க. ஒரு வேளையாவது அறுசுவை உணவு எடுத்துக்கோங்க. வாழை இலையில சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய உணர்வுகள் சரியா இருந்தா மட்டும் சாப்பாட்டுல கை வைங்க. சந்தோஷமான மனநிலையிலனாலும் பரவாயில்ல, துக்க மனசோட கவலையோட சாப்பாட்டுல கை வைக்க வேண்டாம். அது கழிவாக மாறும், நோயை ஏற்படுத்தும். சரிங்களா? அதுக்குதான் முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு, ஐயோ ஏற்கனவே சாப்பிடும்போது தண்ணி குடிக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அது உள்ள போய் இருக்கிற ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ற அளவுக்கு, நீர்த்து போக வைக்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க சொல்லு. ஒரு 2 வாய் தண்ணி குடி. அப்போ இங்க இருக்கக்கூடிய சூடு, தாகம் இதெல்லாம் தீர்த்து உள்ள கொஞ்சமா போகும். அவ்வளவுதான். இது ஒண்ணும் கெடுதல் கிடையாது. உங்களுடைய உணர்வை மாற்றும். அதனால. புரியுதுங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த சீசனல்ல இருக்கக்கூடியதுன்னு திரும்ப திரும்ப சொல்றீங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ரொம்ப சீப்பா இருக்கும் அதோட ரேட். அதாவது வெண்டைக்காய் இந்த சீசன்ல விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன். தக்காளி விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிலோ ரூ. 15 ரூ. 20 வரும். ரூ. 80 வித்துதுன்னா அது சீசன்ல இல்லன்னு அர்த்தம். இவ்வளவுதான். இல்ல நீங்க ஒரு வேளை ரொம்ப தூரமா தள்ளி இருக்கிறீங்கன்னா விலை கூடுதலா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும்பாலும் சீசன்ல நிறைய விளையக்கூடிய சீசன்ல நிறைய விளைஞ்சதுன்னா அதனுடைய விலை ரொம்ப குறைவா இருக்கும். அது ரொம்ப எளிமையா நான் கடைக்கு போனாலும் எதுங்க இருக்கிறதுலே விலை கம்மி அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அந்த நாலேஜ் இல்லைனாலும் இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே அரை கிலோ ரூ. 20 தாம்மா, ஓகே பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த சீசன்ல விளையுறதான்னு பார்த்து வாங்கிட்டு வரலாம். ஸோ விலை குறைவா இருக்கும். எதெல்லாம் இந்த சீசன்ல விளையுதோ அதெல்லாம் விலை குறைவா இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. அந்தந்த சீசனுக்கு என்னென்ன விளையுதோ அதை சாப்பிடுங்க. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ரொம்ப முக்கியம். சாப்பிடும்பொழுது கவனம் சாப்பாட்டுல இருக்கணும். இது பலமுறை ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் இயற்கை வாழ்வில் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். சாப்பிடும்போது சாப்பாட்டுல கவனம் இருக்கணும். இடையில தண்ணி குடிக்க கூடாது, பேசக்கூடாது. இது மாதிரி எல்லாம். சோ இதை பத்தி நம்ம அடுத்த முறை நம்ம இதை பத்தி வகுப்பு எடுக்கலாம். இந்த பஞ்சபூதங்கள் உணவை எப்படி உண்றது, தண்ணீரை எப்படி குடிக்கணும், எப்படி உடற்பயிற்சி செய்யணும், இதுக்கெல்லாம் என்ன காரணம், இது செய்யலைன்னா என்ன பக்க விளைவு ஏற்படும். இப்ப ஆரோக்கிய உணவு முறையில ஒரு பேலன்ஸ்டு டயட் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒண்ணு சொல்லித்தரேன். ஒருவேளை சமைக்காத உணவு, ஒருவேளை சமைத்த உணவு, இது ரொம்ப நல்லது. இந்த சமைத்த உணவுல பாரம்பரிய அரிசியும் சாப்பிடலாம், பாரம்பரிய சிறுதானியமும் சாப்பிடலாம். 2 வேளை தான் சாப்பிடணுமா? சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஒரு வேளையாவது ஓய்வு கொடுங்க. நல்லா பசிக்கிறதுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை தான் பசிக்கும். 3வது வேளை நம்ம டைம் பார்த்து யாரோ கொடுத்த ஷெட்யூல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படியே ரெகுலராவே. முன்னாடிலாம் கேட்டு பாருங்க. அப்படிலாம் 3 வேளைலாம் எந்த தாத்தா பாட்டியும் சாப்பிடல. காலையில பொழுதோட எழுந்து காலையில பழைய சோறை கரைச்சு குடிச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் எங்கேயாவது வெண்டைக்காய், கத்திரிக்காய்ன்னு விளைஞ்சிருந்தா அதையெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. வெள்ளரிக்காய், மாங்காய்ன்னு சாப்பிடுவாங்க. திருப்பி வேலைய விட்டு வரும்போது 3, 4 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுவாங்க. நல்லா வயிறு நிறைய. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுது. நம்மளும் இப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எடுத்துட்டு இடையில நெல்லிக்காய் சாறு சாப்பிடலாம், நம்ம கரும்பு சாறு குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், பழச்சாறுகள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். மோர் குடிச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஏன்னா இரவு உணவு நம்ம என்ன சொல்லிருக்கோம், 6 மணிக்குள்ள ஒரு 5 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 6 மணிக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்கு மேல சாப்பாட்டுல கை வைக்க கூடாது. நீரே அருந்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ 2 வேளை. ஒரு வேளை நான் 3 வேளை சாப்பிடுறேன்னா, ஒரு வேளை இயற்கை உணவு, ஒரு வேளை பாரம்பரிய அரிசி, ஒரு வேளை சிறுதானிய உணவா இருக்கணும். சிறுதானியத்துல டிஃபன் வேணா சாப்பிடலாம், சாப்பாடு வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். உங்களுடைய விருப்பம். இது பேலன்ஸ்டு டயட். ஏன்? அனைத்து தேவையான வைட்டமின் சத்துக்களும் நமக்கு பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டிய தானியங்கள்ல நட்ஸ்ல கிடைக்கும். உயிர் சக்தி உள்ள உணவு காலை உணவாக இருந்தால் ரொம்ப நல்லது. நாள் முழுக்க நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்க முடியும். மதிய உணவு அப்படின்னா பாரம்பரிய அரிசி சாப்பாடு. உடனே அரிசி சாப்பாடுன்னு சொன்ன உடனே சாப்பாடு நிறைய வச்சு கொஞ்சம் கூட்டு பொரியல் அப்படி இல்ல. தொட்டுக்கிறத சாப்பிடணும், சாப்பிடுறத தொட்டுக்கணும். கூட்டு பொரியல் நிறைய வச்சுக்கோங்க. சுண்டைக்கல்லை எல்லாம் வேக வச்சு வச்சுக்கோங்க. இதை நிறைய சாப்பிடுங்க. அப்புறம் திருப்திக்கு கொஞ்சமா சாப்பாடு போட்டு ரசமும் மோரும் சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்தது சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணி இருக்கும் பொழுது நல்ல ஒரு பாரம்பரிய அரிசியில வரகரிசியில பொங்கல், இல்லைன்னா எல்லா சிறுதானியங்களும் சேர்த்து ஒரு சப்பாத்தி, இல்ல எல்லா தானியங்களும் போட்டு இன்னைக்கு நூடுல்ஸ் அந்த மாதிரி எதை வேணா பண்ணிக்கலாம். இல்ல அரிசி மாதிரி போட்டு நான் இட்லி ஊத்தி சாப்பிடுறேன், தோசை ஊத்தி சாப்பிடுறேன், ரொம்ப சந்தோஷம். சிறுதானியமா இருக்கணும். அவ்வளவுதான். இப்படி எடுத்துக்கிட்டு சிறுதானியங்கள்ல அனைத்து புரதச்சத்துக்களும் இருக்கு, நார் சத்துக்களும் இருக்கு, நிறைய நார் சத்து இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் பாரம்பரிய அரிசிகள் மருத்துவ குணம் நிறைந்தது. ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கு. எலும்புல தேய்மானம் இருக்கு, இடுப்பு வலி இருக்கு,
முதுகு வலி இருக்கு, எனக்கு ரத்த ஓட்டம் சரியில்லை, ரத்தம் ஊறணும், எனக்கு கொழுப்பு கரையணும், எனக்கு பலம் இல்லை, நுரையீரல் பலப்படணும். இப்படி பாரம்பரிய அரிசிகள். அது அரிசியை பத்தி ஒரு நாள் கூட நம்ம எடுக்கலாம். ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் இருக்கு. நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, 2 அரிசியை பத்தி அடிக்கடி சொல்லுவோம். மாப்பிள்ளை சம்பா அரிசி மாப்பிள்ளைக்கு ரொம்ப நல்லது. குழந்தை பேர் வேணும்னா அவங்க சாப்பிடணும். பெண்ணுக்கு என்னன்னா பூங்கார் அரிசி, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கர்ப்பவதியானது, குழந்தைக்கு பால் கிடைக்கிறதுக்குலாம் பூங்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு, சிறப்பு இருக்கு. அதனாலதான் உணவே மருந்துன்னு சொன்னோம். சோ இந்த மாதிரி உணவுகளை பார்த்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது எல்லாருக்குமே ரொம்ப எளிமையானது. அதாவது எந்த உணவு சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறதால யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான் உணவு முறை. இதை நீங்க என்னால காலையில வந்து இயற்கை உணவு சாப்பிட முடியல, நைட்டு சாப்பிடுறேன், ஓகே. நான் காலையிலேயே நான் சாப்பாடு சாப்பிடுறேன், சந்தோஷம். பாரம்பரிய அரிசி சாப்பாடு சாப்பிடுங்க. மத்தியானத்துல சிறுதானியம் சாப்பிடுங்க, நைட்ல பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள்னு இயற்கை உணவு சாப்பிடுங்க. 6 மணிக்கெல்லாம் எதா இருந்தாலும் முடிச்சுக்கணும், அவ்வளவுதான். இதுல பழைய சோறுன்னு ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு. எதிர்ப்பு சக்தியை அதிகமா கொடுக்கக்கூடியது. இப்ப எங்களுடைய உணவு என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், இயற்கை உணவுன்னா ஒருவேளை பழைய சோறு தான் சாப்பிடுறோம். ரொம்ப அற்புதமா இருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் அன்னன்னைக்கு வெளியில போயிடுது. எதிர்ப்பு சக்தி அதிகமாயிக்கிட்டே போகுது. பக்கத்துல வந்து டிபி பேஷண்டே உட்கார்ந்ததால நமக்கு ஒண்ணுமே ஆறுதில்ல. அவ்வளவு எதிர்ப்பு சக்தி கிடைக்குது பழைய சோறு. இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்குது ஐஸ் பிரியாணி அப்படின்னு வந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ப்ரோபயாட்டிக் வாட்டர் 250 ரூபா 1 லிட்டர். பழைய சோத்து தண்ணி, நீச்ச தண்ணி. அப்ப எவ்வளவு வேல்யூன்னு பாருங்க. இப்படி எல்லாம் வந்தாதாங்க நம்ம பழைய சோத்தை பத்தி நமக்கு அருமையே தெரியும். சோ பழைய சோறு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா தொண்டை கட்டும் ஆரம்பத்துல, மூக்கு அடைக்கும், சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது கூட 4 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க. இதை ஒரு கடி கடிச்சு ஒரு டம்ளர் குடிங்க, ஒரு வாய் குடிங்க, அவ்வளவுதான். இந்த காரம் உள்ள போக போக உங்களுக்கு இந்த பழைய சோத்துல இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி மட்டும் நமக்கு அந்த கபத்தை உற்பத்தி பண்ணாது. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம, சின்ன வெங்காயம் தொட்டுக்கிட்டு, அப்பெல்லாம் பச்சை மிளகா, அப்ப இருந்த பச்சை மிளகா வேற, இப்ப சின்ன வெங்காயம் தொட்டுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு வாய் அந்த பழைய சோத்து தண்ணி அல்லது பழைய சோறை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஆரோக்கியம். உங்களுக்கு இன்டைஜஷன் ஆகாதுங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பழைய சோறு சாப்பிடுற அன்னைக்கு நல்லா டாய்லெட் போகும். அடுத்த நாள் ஃப்ரீயா யூரினேஷன் இருக்கும், நல்ல தூக்கம் வரும், எங்கேயும் வாயு பிடிப்புன்னு வரவே வராது, எங்கேயுமே இன்டைஜஷன் நெஞ்சு கரிப்பு வரவே வராது. டயபெட்டிஸ், மூட்டு வலி, இடுப்பு வலி, அப்புறம் பேரலைட்டிக்கு, ரத்த குழாயில அடைப்பு, இருதய, பழைய சோறு சாப்பிட்டவங்க எத்தனை பேருக்கு இந்த வியாதி இருக்கு? யாருக்குமே இல்ல. இந்த சென்சஸ் தான் இனிமே எடுக்க ஆரம்பிக்கணும். கடந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்திருந்தார், 90 வயசு ஆகுது. அவர் வந்து என்கிட்ட கேட்டார், நான் பழைய சோறு சாப்பிடுறேன், எங்க வீட்டுல வந்து திட்டிகிட்டே இருக்கிறாங்க, எனக்கு அது சாப்பிடாம எனக்கு இட்லி கூட சாப்பிட பிடிக்கல அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா, 90 வயசு, பிபி இல்ல, சுகர் இல்ல, கண்ணாடி போடலைங்க, கையில குச்சி வச்சு நடக்கல, கிடு 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 நடக்கிறாரு. எங்க போனாலும் நடந்துதான் போறாரு, நடந்துதான் வர்றாரு. அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. காலையில 1 ஹவர், சாயங்காலம் 1 ஹவர் வாக்கிங் போறாரு, புஷ்அப்ஸ் பண்றாரு, 90 வயசு. ஆச்சரியமா இருந்தது. காரணம் என்னன்னா இயற்கையின் அற்புதம், நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கை முறை. அதனாலதாங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. இனிமேலும் என்ன பண்ணா, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள், முன்னோர்கள் வாழ்க்கை முறை, அந்த உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஆரோக்கியம் தான் நமக்கு. சோ ஆரோக்கியமா எப்படி சமைக்கிறது, எப்படி சாப்பிடுறது, எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது, எந்த மாதிரி மனநிலையில சாப்பிடுறது, இதுல எல்லாம் கவனம் வச்சீங்கன்னா தான் நாம முழுமையான ஒரு ஆரோக்கியம். அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு ரொம்பவே டைம் எடுத்துட்டேன் நானு. ஏன்னா பெரிய டாபிக்ங்கிறதுனால விட்டு விட்டா சொன்னா உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுனால இதுதான் பேலன்ஸ் டயட்டு. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை உணவுக்கு பழக்கப்படுத்துங்க, தயவு செய்து பழக்கப்படுத்துங்க. நீங்க சாப்பிடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் அதை பழகிக்குவாங்க. நீங்க குழந்தைங்களுக்கு மெடிசன் மாதிரி அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்க நல்லா சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஏதோ வேற வேட்டு வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க குழந்தைங்க. அதனால அப்படி வேண்டாம். நம்ம கூடவே உட்கார வச்சு நம்மளும் சாப்பிடுவோம், குழந்தைங்களையும் சாப்பிட வைக்கலாம். ரொம்ப முக்கியம், இன்னைக்கு வரக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு நம்ம இயற்கை உணவை பழக்கப்படுத்த வேண்டியது. நோயற்ற சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது இயற்கை உணவு. அதனால இதை ஒரு வேளையாவது பழக்கப்படுத்துங்க குழந்தைங்களுக்கு. பழைய சோறுலாம் இப்பவே கொடுத்து பழக்கப்படுத்துங்க. சளி பிடிக்கிற தொந்தரவே வராது. சளி பிடிச்சா சனி பிடிச்ச மாதிரி குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்பல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. சூட்டுனாலதான் பல வியாதிகள் வருது. அந்த பிரச்சனையும் பழைய சோறு சாப்பிடறதுனால வராது. அதனால இந்த உணவுகளை எல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்துங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க, குழந்தைங்களையும் ஃபாலோ பண்ண வைங்க. ரொம்ப ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு ஒரு உணவு முறைக்கு இதுதான் ரொம்ப அடிப்படை. இன்னும் தெளிவு வேணும்னா அடுத்த வகுப்புல வரும்பொழுது நம்ம வாழ்வியல் முறை பத்திலாம் நம்ம பேசும்போது, பஞ்சபூதங்கள் பத்தி பேசும்போது இன்னும் தெளிவா விளக்கம் கொடுக்கும். சரிங்களா?
இதோட நான் என்னுடைய வகுப்பு முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி அம்மா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படிங்கிறத பத்தி சிறப்பா ஆரோக்கியமான உணவு முறைகள்னாக்கா நம்ம புதுசா ஏதோ சொல்ல போறாங்கன்னு எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. எல்லாமே நம்ம டெய்லி பயன்படுத்துற, டெய்லி சாப்பிடுற, பழக்கப்பட்ட, விடுபட்ட அப்படின்னு பல்வேறு கோணத்துல உள்ள நிகழ்ச்சிகளை வந்து நமக்கு தொகுத்து இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே ஒரு எல்லாருமே வந்து மறந்து போன மறக்கடிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான அந்த விஷயங்கள இன்னைக்கு நமக்கு எடுத்து கண் முன்னே வச்சிருக்காங்க. இது வந்து அ அதாவது பயன்படுத்த வேண்டியது, அ அ உபயோகப்படுத்த வேண்டியது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. திரும்ப திரும்ப நம்ம சொல்றது என்னன்னா, அகிலா மேடத்தோட டாபிக் எல்லாமே வந்து நம்ம அவங்க சொல்ற விஷயங்கள கையில எடுத்து நம்ம ஆரம்பிச்சு, நம்ம உணவு முறைகள்லேருந்து, வாழ்க்கை முறைகள்லேருந்து செய்யாம எல்லாமே ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தெள்ளத் தெளிவா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அத நம்ம வாழ்க்கை முறையில முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதுல உணவுகள் எப்படி இருந்துச்சு, அப்படிங்கிறத பத்தி நெறைய சொன்னாங்க. திரும்ப சொன்னோம்னா நமக்கு வந்து உங்களுக்கு திருப்பி பெரிய ஒரு டாபிக் மாரி போகும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி, இன்னைய விஷயத்த வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு செய்தியா தொகுத்து வழங்கியிருக்காங்க. உண்மையிலுமே நம்ம இத வந்து பின்பற்றணும். அம்மா சொல்ற மாரி அந்த பழையது அப்படிங்கிற ஒரு 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 உதாரணத்த எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த காலத்துல வந்து காலை உணவே வந்து பழையது தான் அப்படின்னு இருந்த காலங்கள் போயி, இன்னைக்கு வந்து அந்த பழையத வந்து நம்ம பழையதாக்கிட்டோம். ம். இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த அளவுக்கு வாழ்க்கை முறைய மாத்துனதுனால, அந்த பழையது தான் இன்னைக்கு நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம வந்து இந்த செய்திகள வந்து நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி, நம்ம பயன்படுத்தி, மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி, அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஏற்படுத்த அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த செஷன்ல வந்து அவங்க சொல்ற ஒவ்வொரு செஷனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து உண்மையாலுமே அ பயன்படுத்தக்கூடிய எல்லோரும் வாழ்க்கை முறைக்கு தேவையான விஷயங்கள். எனவே அனைவரும் பின்பற்றுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லன்னாலும் மறுநாள் உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையில வந்து சிறப்புகள் ஏற்படும், ஆரோக்கியம் ஏற்படும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வை நமக்கு அற்புதமாக சிறப்பித்துக் கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி மேடம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேள்வி பதில் ஓரளவு வச்சுக்கலாம் மேடம். வச்சுக்கலாம் சார் 10 மினிட்ஸ்க்கு. சந்தேகங்கள் இருந்தா கொஞ்சம் குயிக்கா கேட்டுங்க. ஏன்னா டைம் அதிகமாயிடுச்சு. அதனால சந்தேகங்கள் யாருக்கு வந்தாலும் கொஞ்சம் குயிக்கா கேட்டு தெளிவுபடுத்திங்க. நன்றி. நமஸ்காரம்மா. அட்மிட் பண்ணீங்க. நமஸ்காரம். அட்மிட் பண்ணீங்க. அகிலாம்மா. நமஸ்காரம்மா. ஐயா வணக்கம். சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க ஐயா. சொல்லுங்க. சரி. காய்கறிகள் தமிழ் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு காய்கறி தான் பழசு. நீங்க சொல்ற மாதிரி பீர்க்கங்காய் இப்ப எல்லாம் வந்து அதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. விவசாய பீர்க்கங்காய் தான் வருது, நீட்டா வருது. ம். ஆமா. அதனால தான் நிறைய நான் சொல்றேங்க காய்கறிகள் எல்லாம். மாறி இருக்கு. இல்ல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதான் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறதாங்க. நம்மலாம் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு விவசாய பூமிய வாங்கி, அவங்கவங்க இனிமே விளைய வச்சுக்க வேண்டியது தான். நம்மளும் சாப்பிட்டு 40 பேருக்கு குடுக்க வேண்டியது தான். அப்பதான் இத சரி பண்ண முடியும். அ அட்லீஸ்ட் ஆமாமா. பீர்க்கங்காய் வெண்டைக்காவே மாறிடுச்சுங்க. எல்லா காயுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாட்டு காய்கறிகள், நம்மளுடைய நாட்டு விதைகள்லாம் இப்ப கிடையாது. பட் நெறைய வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அதெல்லாம் யோசனை பண்ணி ஒரு மாடி தோட்டமாவது போட்டு அவங்கவங்க வீட்டுக்கு தேவையானத விளைய வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பீர்க்கங்காய் தோல்ல தொகையல். ஆமா. அத மட்டும் தனியா துவையல் பண்ணுவாங்க. ஆமா, கண்டிப்பாங்க. இப்ப அதெல்லாம் கட் பண்ணி போட்டுர்றாங்க வெளியில. யாருங்க துவையல் பண்றாங்க அதெல்லாம் உட்காந்துட்டு. பீர்க்கங்காய் மசியல் உள்ள இருக்கிறத ம். ஆமா. சூப்பரா ம். பண்ணிவிடுவாங்க. இஞ்சி கொட்டினா பிரமாதமா இருக்கும். கண்டிப்பாங்க. வாரம் ஒரு நாள் இருக்கும். 7 ம். நாளும் காய்கறி தான் போடுவாங்க. கண்டிப்பா. நம்ம ம். தோட்டத்துல விளையிற காய்கறியா இருக்கும். கண்டிப்பா. கிராமத்துல நாங்க இருந்தோம். கடத்தல் போய் சந்தையெல்லாம் போய் வாங்குற வேலையே கிடையாது. ஓகே. எல்லாம் ஊர்லயே இருக்கும். ம். நம்ம வீடு இருக்கிறதுனால கொண்டு வந்து குடுத்துரும் மக்கள். ஆமா, ஆமா. அதுவே கொண்டு குடுத்துரும். சரி பூசணிக்காய் காய்ச்சது, பரங்கிக்காய் காய்ச்சது, முருங்கைக்காய் காய்ச்சதுன்னு ஆமாங்க. அது அன்னைக்கு மனிதாபிமானம் அதிகமா இருந்தது. எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தது. இன்னைக்கு குடுத்தா உடனே எவ்வளவு காசு, எவ்வளவு விலை அப்படின்னு தானே போயிட்டு இருக்குது இப்போ. அவசியமாவும் இருக்கு இப்போ. நமக்கே யோசனையா இருக்கு. அவன் குடுத்தான்லாம் வாங்குறதுக்கு இப்ப. ம். எவ்வளவு வேணும்டா அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு.
ம். கொடுங்களேன் ஏதாவது அப்படிங்கிறான். கண்டிப்பா. நன்றி நன்றி. நன்றி. ஜலதோஷம் ஜாஸ்தியா இருக்கு. என்ன காயை சாப்பிடலாம்? எதுக்குங்க? ஜலதோஷம். ஜலதோஷத்துக்கு ம் இல்ல என்ன காயை சாப்பிடணும், நம்ம காய்கறி வைத்தியரை மாட்டோம், அதை கேளுங்க. இயற்கை இதை பொறுத்த வரைக்கும், ஆரோக்கிய உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் பால் மற்றும் வெள்ளை சர்க்கரையை நிறுத்திட்டு மிளகு மற்றும் வெற்றிலையை வந்து உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஜலதோஷம் தானாவே சரியா போடும். எதிர்ப்பு சக்தி கூடுதலா இருக்கும். நோய் கிருமிகளை தொற்றுகளை அழிக்கக்கூடியது. ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். சளி பிடிச்சதுன்னா கூட இந்த உணவு முறையை மாற்றிக்கிட்டோம்னா சரியா போயிடும். அவ்வளவுதாங்க. நன்றி. நன்றி நன்றி. வணக்கங்கம்மா, பன்னீர்செல்வம் பேசுறேங்கம்மா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. நீங்க சொன்ன கருத்துக்கள் இன்னைக்கு எல்லாத்துமே வந்து அற்புதமான கருத்துக்கள் தான், யாரும் மறுக்க முடியாது. ஒரு வரப்பிரசாதமான கருத்துக்கள் எல்லாமே. ஆனா நன்றி ஐயா. தற்போது வந்து பார்த்தீங்கன்னு இந்த காலத்துல நீங்க சுவாசிக்கிற காத்து முதல் கொண்டு எல்லாமே பாய்சன்ட். நீங்க ஆமாங்க. நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சிறப்பானது நீ இப்ப சொன்ன இதெல்லாம் போய் தேடணும்னு சொன்னோம்னா கிடைக்கிறது வந்து மிக மிக அபூர்வமான ஒரு விஷயங்க. நீங்க நாட்டுக்கல்லக்கொட்டை சொன்னீங்க, தோல்லாம் சுருங்கி ஆமாங்க. போயிருக்கும், சிறுத்து போயிருக்கும். இப்ப ம். ஹைபிரிட் வந்து நல்ல முழு நல்லா திரட்சியா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதுதாங்க அது மட்டும் தான் கிடைக்குது. இருக்கு. ம். நாட்டு கடலக்கொட்டைன்னு சொல்லி நீங்க வந்து சொன்னதனுடைய அடையாளங்கள் வந்து காதுல வாங்கிக்கலாம் ஒழிய, ஆனா இன்னைக்கு ம். நாட்டு கடலக்கொட்டை கிடைக்கிறது மிக மிக அபூர்வமான ஒரு விஷயம். நீங்க சொல்லப்பட்ட ம். கருத்துக்கள் எல்லாமே வந்து சூப்பரான கருத்துக்கள் தான். ஆனா அதுக்கு சரிங்க. எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அசாத்தியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. நான் ஒரு இப்போ மால்ல போயிட்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேங்க. ம். கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஒரு கொஞ்சம் சமைச்சுட்டோம். மீதி வந்து ம். பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 கத்திரிக்காய் அப்படியே நின்னு போச்சுங்க. ம். 52 நாள் கழிச்சு எடுத்து பார்க்குறேன். அந்த ம். அதில சீல் வடிச்சது எனக்கு தெரியுது. 52 நாள் கழிச்சு 52வது நாள் எடுத்து பார்க்குறேன். அப்ப ம். பறிச்ச காய் மாதிரி இருக்குதுங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷா. அந்த காய் வயித்துக்குள்ள இருப்ப என்ன நடக்குங்க? எதுவுமே கண்டிப்பா. நடக்காது. அப்படியே வெளிய ம். வரும். ஸோ அதனால நமக்கு ஏதாவது பலன் இருக்குங்களா? ஸோ அந்த மாரி ம். இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உண்ணக்கூடிய உணவு முறைகள் எல்லாமே இந்த சாதாரண ஒரு காசுக்காக மனிதன் வந்து விஷத்த வந்து மனிதர்களுக்கு வந்து ஊட்டி அந்த காச சம்பாரிக்கிறாங்க. அது எதுக்கு சம்பாரிக்கிறாங்கன்னு தெரியல. சரி, இது ஒரு ம். கருத்துங்க. 2வது வந்து ம். இப்ப சொன்னீங்க இல்லையா? 90 ம். ஆண்டு ஆன ஒரு பெரியவர் வந்து கிடுகிடுன்னு ஏறி வர்றாரு. ம். புல் அப்ஸு, புஷ் அப்ஸு இதெல்லாம் செய்றாருன்னு சொல்லிட்டு, இது வந்து ம். எல்லாத்துக்குமே சாத்தியமான ஒண்ணு தாங்க. எப்பன்னு ம். சொன்னாக்கா, நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு ஜோடி உறுப்பும் 12 ஆண்டுகள் வந்து ஆக்டிவா வந்து இயங்கக்கூடிய ஒரு விஷயங்க. 6 ஜோடி உறுப்பு இருக்குது. 12 6 72 வருஷம். 72 ம். வயசு உள்ளார எல்லா வியாதிகளும் வரும். எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆவணுங்க. ஏன்னா, முதல்ல வரக்கூடியது 2 ஜோடி உறுப்பு 12, 12 24 ஆண்டுகள். அந்த 24 ஆண்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, குழந்தை பருவத்திலிருந்து முதல் 12 ஆண்டு, அந்த நெருப்பு பருவத்தில வரும்போது பார்த்தீங்கன்னாக்க, நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆர்வம். நெருப்பு பருவம் 2வது நெருப்பு பருவத்தில ஆர்வங்கள். அந்த 24 வயசுக்குள்ளார தான் ஒவ்வொரு மனிதனுடைய தன்னுடைய வாழ்க்கையில வந்து, தன்னுடைய வாழ்க்கைய வந்து நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு பேஸ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாரி வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் 6 12, 12 வருஷம் 72 ஆண்டுகள்ல வந்து அவனுக்கு வரக்கூடிய வியாதிகள், தன்னுடைய சந்ததிகள பெருக்கிக்கிறது, வேலைக்கு போறது இது எல்லாம் முடிஞ்சிரும். திரும்ப 72 ஆண்டு முடிஞ்ச உடனே அடுத்த 12 ஆண்டுகள் வந்து திரும்ப நெருப்பு பருவம் தொடங்குங்க. அந்த நெருப்பு பருவம் தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த 24 ஆண்டுகளுக்கு வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே பறந்து போயிடுங்க. புத்துணர்ச்சி சிறு வயதில என்ன மாதிரி இருந்தாங்களோ, திரும்ப ம். வந்து அந்த ஆர்வங்கள். 72 வயசுக்கு மேல 80, 85 வயசு, 90 வயசு இருக்கிறவைங்கலாம் வந்து குழந்தைங்க எப்படி இப்ப நாம சொன்னா கேட்குதா? கண்டதெல்லாம் ம். பார்த்து ஆசைப்படும். கண்ட இடத்துக்கு திடுதிடுன்னு ஓடும், ஓடியாரும். இதே மாரி தான் வயதானவர்கள் வந்து யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க. 72 வயசு ம். கடந்துருச்சுன்னு சொன்னா, அவங்கள நீங்க கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ம். அவங்களுடைய போக்கு தான். அவைங்கள வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய உறுப்புகளுடைய பேஸ அடிப்படையா வச்சு தான் வந்து நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குது. ஸோ 72 வயசு நீங்க கடந்துட்டீங்கன்னாங்க, எந்த வியாதிய பத்தியும் நீங்க கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஸோ அதனால வந்து அவைங்க 90 வயசுல வந்து அவைங்க செய்யறதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் இல்ல. இது இயற்கையினுடைய ஒரு வரப்பிரசாதம். ஸோ அதனால வந்து நீங்க சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே வந்து மிக சிறப்பான ஒரு விஷயங்கள். ஸோ இது வந்து ஆனா அது வந்து இந்த காலத்துக்கு வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு. அது ஒண்ணு தான் கவலையா இருக்கு. ஏன்னா ம். நீங்க சொன்னது வந்து எல்லாமே வந்து ஷெட்யூல்டு எல்லாமே வந்து சிறப்பான ஒரு விஷயம். ஆனா அது எல்லாமே வந்து
சாத்தியமான ஒண்ணு இருந்துச்சுனாக்கா மனித குலமே வந்து அந்த சைனாவில எல்லாம் பாத்தீங்கன்னா 100 வருஷம் சர்வசாதாரணமா கிடக்குறாங்க. அந்த மாதிரி நாமளும் வந்து கிடக்கலாம். ஆனா கண்டிப்பா. அதற்கான வாய்ப்பு வந்து இங்க நமக்கு காசு மேல இருக்கக்கூடிய ஆசையினால மனிதன் வந்து மனிதனை கொன்னு காசு சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு சமுதாயம் இருக்குது. நீங்க சொன்ன கருத்துக்கள் வந்து மிகவும் அற்புதமான கருத்துக்கள். இன்னைக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. உங்களுடைய நன்றி. பயணம் வந்து சிறப்பா இருக்குது. ரொம்ப நன்றிங்க. நன்றி. 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 சுருக்கமா பன்னீர்செல்வம் ஐயா. வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. நான் சுகந்தி பேசுறேம்மா. நீங்க இப்ப காலை உணவு வந்து இயற்கை உணவா சாப்பிட சொன்னீங்கல்லம்மா. அப்ப ஆமாங்க. வந்து நம்ம பழையதை வந்து எப்ப சாப்பிடுறது? இல்ல ஆல்டர்னேட்டிவா சாப்பிட்டுக்கணுமா? ஒரு நாள் பழையது, ஒரு நாள் காய்கறி இது பழங்கள் அப்படி சாப்பிடலாமா? இல்லம்மா, இப்பதான் நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, காலை உணவு வந்து இயற்கை உணவா எடுத்துட்டு, நீங்க மாலை இல்லைன்னா சாயங்கால உணவு வந்து நீங்க பழைய சோறா சாப்பிட்டுக்கலாம். நல்லா பழகிட்டீங்க, உடம்புல தேவையான அளவுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க காலை உணவை வந்து காலையில ஒரு 10 மணி 11 மணி அது வரைக்கும் நல்லா பசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி, பசிச்சதுக்கு அப்புறம் முதல் உணவே நீங்க பழைய சோறு சாப்பிட்டுக்கலாம். சரிங்கம்மா. பழங்கள்ங்கிறத அதுக்கப்புறம் நீங்க மத்தியானமோ இல்ல சாயங்காலமோ சாப்பிட்டுக்கலாம். காலையிலேயே நம்ம வந்து பழங்கள் சாப்பிடணும்னு இந்த மாதிரி உணவு முறைக்கு அவசியம் இல்ல. இப்போ 3 வேளை உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்றது. முதல்ல காலையில சரி. பழங்கள் சாப்பிடுங்க. அடுத்தது வந்து பாரம்பரிய அரிசி இல்லைன்னா சிறுதானிய உணவு சாப்பிடுங்க. பழைய சோறுன்னு வந்தாச்சுன்னா முக்கியத்துவம் பழைய சோறு. சரி. அப்படி மாதிரி காலையில எடுத்துக்கலாம். தவறு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு பழங்கள் சாப்பிடுங்க. கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி வரட்டும். உங்களுக்கு அந்த கிளைமேட் எல்லாம் மாறட்டும். அதுக்கப்புறம் நீங்க காலை உணவு, இயற்கை உணவு இல்லாம பழைய சோறையே நீங்க சாப்பிட்டுக்கலாம் காலையில. முதல்ல தண்ணிய குடிங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்ட சாப்பிடுங்க. அவ்வளவுதான். சரி. நன்றிங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கய்யா. அம்மா பழையதுல வந்து தயிர், மோர் போட்டு சாப்பிடலாமா? அப்படியே மோர் வெறும் சோறு மோர் மட்டும் ஊத்திக்கலாம். சாப்பிடலாமா? தயிர் வேண்டாம். மோர் வெண்ணெய் கடைஞ்சு எடுத்துட்டு மோரை விட்டு நீங்க வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு பழைய சோறு சாப்பிடலாம். நன்றிம்மா. நன்றி. பன்னீர்செல்வம் ஐயா, நல்ல ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அம்மாவுக்கு வந்து எப்படின்னா செஷனுக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா இந்த காலகட்டத்துக்கு எல்லாமே அது அசாத்தியம் அப்படிங்கறது வந்து சொன்னதுதான். நம்ம அதை சாத்தியப்படும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். அசாத்தியங்கள் இருந்தாலும் நம்மளால் சாத்தியப்படும் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த நிகழ்வின் மூலமா எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி. உங்களுடைய கருத்திற்கு நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. வணக்கங்க ஐயா. உண்மையால அது ஒரு சந்தோஷமான விஷயம். 72 வயசுக்கு மேல இன்னொரு பிறவி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணுது. எல்லாத்துக்கும் முதலையும் ஒரு சந்தோஷம். உண்மைதாங்க. நீங்க 72 கடந்துட்டீங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் அனைத்துமே பறந்து போயிடுங்க. எந்த வியாதி இருந்தா எந்த விதமான மருந்து மாத்திரைகள் எதுவுமே தேவையில்லை. 72 வயசு கடந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா உங்களுக்கு அடுத்த பிறவி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரிங்க. நன்றிங்க. புதிய ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. நன்றி. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? பரவாயில்ல. ஓகே. நன்றி. அப்படி சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க குரூப்ல போட்டுங்க. குரூப்ல தெரியப்படுத்துங்க. அம்மாட்ட அம்மா வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. அம்மா நீங்க ஒரு சந்தேகம்மா. அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து மாவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கம்மா. ஒரு 2 நாளைக்கு நம்ம மாவாட்டி வெளியவே வச்சுக்கலாமாம்மா? ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியில வச்சு சாப்பிடலாமா? ஆமா, ரொம்ப எளிமைமா. ஒரு அகலமான பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. நீங்க மாவு ஆட்டி வச்சு அந்த மாவை வந்து அந்த தண்ணிக்குள்ள மூடி வச்சிருங்க. அப்படிதான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்பெல்லாம் வந்து வச்சாங்க. இப்ப இடையில வந்து நாம நிறைய அதை பத்தி தான் பேசணும். காய்கறிகளை கூட அந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ரிட்ஜ் மாதிரி தண்ணியை ஊத்தி வச்சு அதுல ஒரு கூடையில வந்து காய்கறிகளை வச்சு மேல ஈர துணியை போட்டு மூடிடலாம். இட்லி மாவுமே அது மாதிரி ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு அதுல இறக்கிடலாம். மாவு ஒரு பாத்திரத்துல ஊத்தி உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு மேல ஈர துணியை போட்டு மூடி வச்சிடலாம். சோ பூச்சியும் உள்ள போகாது. அதே மாதிரி தண்ணியில இருக்கக்கூடிய குளிர்ச்சி ரொம்ப புளிச்சு போகாம பார்த்துக்கும். அவ்வளவுதான். உப்பு போட்டு கரைச்சி வைக்காம அடியிலையும் தண்ணி வைக்கணும், மேல ஈர துணி போடணுமாம்மா? மேல ஈர துணி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப குளிர் உங்களுக்கு வந்து வெயிலா இருந்துச்சுன்னா மேல ஈர துணி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல மட்டும் தண்ணியை வச்சு அப்படியே வச்சுக்கலாம். அவ்வளவுதான். நாங்களாம் அப்படிதான். சரிங்கம்மா. நன்றி. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம்.
வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா அந்த மழை தண்ணி வந்து நம்ம புடிச்சு அப்படியே நேரடியா பயன்படுத்தலாமா? இல்ல கொதிக்க வச்சு தான் குடிக்கணுமா? இல்லையே, மழை தண்ணிய அப்படியே நேரடியா பயன்படுத்தலாமே! அவ்வளவு உயிர் சக்தி இருக்கே! எதுக்காக கொதிக்க வைக்கணும் அத? நல்ல சுத்தமான ஒரு பகுதியிலருந்து டைரக்ட்டா தண்ணி பிடிக்கிறீங்க. இல்லன்னா சுத்தமான இடத்துல இருந்து வர்ற தண்ணிய கலெக்ட் பண்ணி நீங்க ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிறீங்கன்னா, திருப்பி வெள்ள துணி வச்சு வேஷ்டி வடிகட்டிக்கலாமே தவிர, திருப்பி அத கொதிக்க வச்செல்லாம் குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே சரிங்க. குடிச்சுக்கலாம். சரிங்கம்மா, சரி. ஆ. அம்மா வணக்கம், சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. மாவு வந்து ஏதோ உப்பு போடக்கூடாதுன்னு ஏதோ சொன்னீங்கல்ல மேம். அது ஆமாம்மா. உப்பு போட்டு வச்சீங்கன்னா, சீக்கிரமா அது வந்து புளிச்சு போயிரும், நொதிச்சு போயிடும். அதனால உப்பெல்லாம் கலக்காம ஆட்டுன மாவ அப்படியே கரைச்சு நீங்க தண்ணி கூட ரொம்ப கலக்காம தண்ணிக்குள்ள இறக்கி வச்சுட்டீங்கன்னா போதுமானது. நீங்க தேவைக்கு சரி எடுத்து நீங்க அனுப்ப உப்பு கலந்து வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். நான் இப்ப அப்படிதான் யூஸ் பண்றேன். சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. ம். நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக சிறப்பித்துக் கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் வந்து நல்ல கேள்வி கேட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்துச்சு. அனைவருக்கும் வந்து இந்த கேள்வி பதில்லே வந்து பெரிய ஒரு டாபிக் மாரி எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு ஏற்படுது. கண்டிப்பாக அனைவரும் தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த பாபநாசம் ரோட்டரி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு வேறு முறைகள் நமக்கு சிறப்பாக வடிவமைத்து கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலை தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, 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 நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. இந்த வணக்கம். நல்ல நிகழ்வை நீங்கள் கொடுத்த ரோட்டரி சங்கத்துக்கும் குணபாலன் ஐயாவுக்கும் எனது ஆசானுக்கும் மற்றும் மேடம் இன்னைக்கு அம்மா வந்து ரொம்ப அருமையா காய்கறிகளை எல்லாம் பத்தி ரொம்ப நம்ம உடல் ஆரோக்கியம் பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.